விஜயகாந்தை பற்றி பேசணும்னு சொன்னால் எவ்வளோ இருக்குது. முக்கியமாக அவருடைய அந்த நட்புக்கு வந்து இலக்கணம் விஜயகாந்த். அவரோட வந்து ஒரு வாட்டி பழகிட்டா வாழ்க்கை பூரா வந்து அந்த மறக்கவே முடியாது. அவருடைய அன்புக்கு வந்து எல்லாருமே அடிமையாகிடுவாங்க. அதனால தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் அவருக்காக உயிரே கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நண்பர்கள் மேலேயும் அவர் கோபப்படுவார், அரசியல்வாதிகள் மீதையும் அவர் கோபப்படுவார். ஏன் ஊடகம் இந்த மேலேயும் கோபப்படுவார். ஆனால் யாருக்கும் அவங்க மேலே கோபம் வராது. ஏன்னு சொன்னால் இந்த விஜயகாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால் ஒரு நியாயமான காரணம் இருக்கும். சுயநலம் இருக்காது, ஒரு அன்பு இருக்கும். அவர் வந்து ஒரு தைரியத்துக்கோ வீரத்துக்கோ இலக்கமானவர். அவர்கிட்ட பழகினவருக்கு வந்து எல்லாருக்கும் அவரை பற்றி சொல்றதுக்கு எவ்வளவோ வந்து நினைவுகள் இருக்கும். எனக்கு வந்து எவ்வளவோ இருக்காது. ஒரு ரெண்டு முக்கியமானது, எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சுயநலம் இல்லாமல் அங்கே இருக்கும்போது நிறைய பேர், மீடியா, ரசிகர்கள், மக்கள் எல்லாருமே வந்து அங்கே ரொம்ப தொந்தரவாக இருந்தது. கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ விஜயகாந்த் அங்கே வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அது என்ன பண்ணாலும் தெரியாது, எல்லாரையும் வந்து அங்கிருந்து சொல்லி கிளியர் பண்ணி வீட்டில் வந்துட்டு என் ரூம் பக்கத்துலேயே எங்கள் ரூம் போடுங்க, யார் வராங்க நான் பார்க்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அண்ணன்னு சொன்னாங்க. அது வந்து குடும்பத்தார் வந்து மறுக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர், மலேசியா ஷோக்கான நடிகர் சங்கம் ஷோக்காக போகும்போது மலேசியாவில் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நேரமாச்சு. ரசிகர்கள் அவங்க எல்லாமே ரொம்ப சூழ்ந்துட்டாங்க. மீடியா எல்லாமே உதவே முடியல. ஒரு 5 நிமிஷம் திண்டாடுறேன். அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியலை. அவர் பஸ்ஸில் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே இறங்கி வந்தார். இந்த டவல் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாரையும் ஒரு அடித்து விரட்டி அப்படியே ஒரு பாதியாக்கிட்டாங்க. அப்படியே பாதியாக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சு, என்ன உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நீங்கள் சொந்தமாக இருக்கீங்களே, ஒன்றாகலையேன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் கடைசி நாட்கள் அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேப்டன் அவருக்கு வந்து பொருத்தமான பேர். 71 பால், அவ்வளோதான். பல பவுண்டரிஸ், பல சிக்ஸஸ், நூற்றுக்கணக்கான எங்களை குவித்து மக்களை பங்களி வச்சு விக்கெட்டை எழுந்துட்டு இந்த உலகங்கிற ஃபீல்டை விட்டு போயிட்டார். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. மக்கள் மனதில் யார்? விஜயகாந்த் போன்ற. வாழ்க விஜயகாந்த். நாம் இனிய மனிதர், நல்ல நண்பர் விஜயகாந்த். இனிய நண்பர், நல்ல நண்பர், நல்ல மனிதர். சார் நல்ல மனிதர், இனிய நண்பர், அன்பு நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அறிவு என் வீட்டை போல தாக்கியது. இதை போன்ற ஒரு சூழ்நிலையில் நான் எந்த இடத்திற்கும் இதை போன்ற சூழ்நிலையில் நான் எங்கும் வருவதே இல்லை. ஆனால் இன்று காலை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என் மகன் STR, அப்பா எப்படியாவது கேப்டன் மறைவு அவருடைய மனதை வாட்டுகிறது. நான் வெளிநாட்டில் இருக்கின்றேன், என்னால் விமானம் பிடித்து வர இயலாது. உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும், நீங்கள் சொல்வது கடினம். இருந்தாலும் எனக்காக நீங்கள் காதல் அறிவதில்லை படத்தில் தொடக்க விழாவிற்கு வந்தவர் இந்த கேப்டன். அது மட்டுமல்ல, நடிகர் சங்கத்தை தலைவராக இருந்தபோது சிலம்பரசனை தட்டி கொடுத்து வளர்த்தவர் கேப்டன் என்ற காரணத்துக்காக. அப்பா, எனக்காக நீ எப்படியாவது தேமுதிக தலைவர், ஒரு அரசியல் கட்சி தலைவர், HDMகவின் தலைவராக நான் இங்கே வரவில்லை. ஒரு கலைஞனாக, ஒரு நடிகனாக, ஒரு மனிதன், நல்ல மனிதன்,
தலைவன் ஒரு திரை உலகத்திலே நடிகராக உதயம் எடுத்து புரட்சி கலைஞராக மாறி கேப்டன் என்ற பெயர் எடுத்து ஒரு தேமுதிக என்ற ஒரு கட்சியை உருவாக்கி தமிழ்நாட்டின் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராகி தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்த அவர் ஒரு தலைவன் என்பதை மீறி ஒரு நல்ல மனிதர் என்ற பெயர் எடுத்தவர். இன்றைக்கு அப்படிப்பட்ட அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவரை இழந்து வாடும் ரசிகர்களுக்கும் அவரது தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். எளிமை, நட்பு, உழைப்பு, பெருந்தன்மை அப்படின்னு இத்தனை வார்த்தைகளும் சேர்த்து ஒரே மனிதருக்கு சொல்லலாம்னா அது சகோதரர் இவருக்கு மட்டும்தான் பொருந்தும். இவர் ஆரம்பத்துல எப்படி நான் பார்க்கும்போது நட்சத்திரம் அந்த வருவதற்கு முன்னாடி எங்கிட்ட எப்படி பழகினாரோ அதே மாதிரிதான் அவருக்கு இவ்வளவு பெரிய நட்சத்திரமான பிறகு கூட பழகிட்டு இருந்தாரு. இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா இவர்கிட்ட எந்த அளவு பணி இருக்கோ அந்த அளவு நியாயமான கோபமும் வரும். அந்த கோபத்தின் ரசிகன் நான். அதனால்தான் அவர் மக்கள் பணிக்கே வந்தார்னு நான் நம்புறேன். இப்படிப்பட்ட நேர்மையாளர்களை இழந்திருப்பது ஒருவித தனிமைதான் என்ன மாதிரி ஆட்களுக்கு. பட் இந்த மாதிரி ஆட்கள் இவருடைய ரசிகர்கள் கூடாமல் இருந்து இன்னும் நிறைய பேர் உருவாகி இருப்பாங்கிற நம்பிக்கையுடன் நான் செல்கிறேன். நல்ல நண்பருக்கு விடை கொடுத்துவிட்டு நான் செல்கிறேன். வணக்கம். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு இன்னைக்கு பேரதிர்ச்சியான காலையில் செய்தி. அவர் வாழ்ந்தார் இறந்தார் என்று இல்லாமல் வரலாறாக ஒவ்வொரு சினிமா கலைஞரின் மனதிலும் அவருடைய ரசிகர்கள் மனதிலும் நீங்க இடம் பிடிச்சிட்டு தான் செஞ்சிருக்காரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் சின்ன வயசுல பழனியில் ஷூட்டிங் வந்திருக்கும் போது நான் எங்கள் அண்ணா எல்லாம் அவரை பார்க்க ரூமுக்குள்ள போகும்போது என்னை பக்கத்தில் இழுத்து என்னோட நெஞ்சு பாக்கெட்டில் வந்து ஒரு வகுத்தில் ஒரு பாக்கெட் இருந்தது, அதை அப்படியே கையில் பிடிச்சி இழுத்து என்னை பக்கத்தில் இழுத்துக்கிட்டு கையை உள்ளே விட்டுட்டு என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அப்படியே சிரிச்சுட்டு பக்கத்தில் நின்றுட்டே இருந்தேன். இன்னும் புதுசாக வந்து இங்கே ஒரு பாக்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டார். தெரியல, வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்னை விஷ் பண்ணிவிட்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப வாழ்த்து எனக்கு அனுப்பிச்சார். இன்னும் அது வந்து நினைவு பசுமையாக இருக்குது. முதல்ல நான் கார்டு எடுக்கணும்னு சொல்லி நடிகர் சங்கம் வந்த போஸ்டில் நான் போய் கேட்கும்போது அவர் அங்கே என்னை பார்த்துட்டு நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு படம் பண்ணிட்டு இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம், நீ தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு எனக்கு அனுப்பிச்சு விட்டாரு. இன்னைக்கு அவர்னால படித்தவங்க எத்தனையோ ஆயிரம் மக்கள் இன்னைக்கு அவர் நிறைய பேர் படிக்க வச்சுருக்காங்க. நேற்று கூட சந்திக்கும் போது நிறைய பேரை ஷேர் பண்ணுறாங்க. ஒரு மனிதன் வந்து தன்னுடைய தேவையை தாண்டி மக்கள் சேவைக்காகவே வாழ்ந்து இன்னைக்கு மறைஞ்சு போயிருக்காரு. அது தமிழ் திரையுலகத்திலும் சரி, நடிகர் சங்க பிரச்சனைகளும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, அவர் சாகிற வரைக்கும் நான் இந்த மக்களுக்காக தான் சாவேன் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் செத்தா 6 அடி 3 அடி 3 அங்குலம் இருந்தால் போதும், இந்த விஜயகாந்துக்கு எந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, எனக்கு அதுதான் கிடைக்கும் போது நான் வாழ்கிற வரைக்கும் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்து போகணும்னு சொன்ன வார்த்தை மாதிரியாகவே இன்னைக்கு அவர் மக்களுக்காகவே வாழ்ந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய துயரம் இந்த செய்தி காலையில் கேட்டது எல்லாருக்குமே இன்னும் நம்ப முடியல. அது சொன்னேன், நல்லவனா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கேப்டன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவரா இருந்தார். அதனால்தான் அவர் காசு பணம் வேணும்தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ கோடான கோடி மக்கள் அவருக்காக தொடங்கிக்கிறாங்க. அவர் வந்து சின்ன வயசுல நல்லா தெரியும், ஒரு 4-5 படம் அவரோட நடிச்சிருக்கேன். அவர் வந்து ரியல் லைஃப்ல நிஜ ஹீரோ. அவருக்கு நடிக்க தெரியாது, அரசியல்லையோ இல்லை நிஜ வாழ்க்கையிலையோ. அவரோட ஆசை நிறைவேறாம அவர் போயிட்டாருன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இவ்வளோ நல்லவருக்கு இவ்வளோ சீக்கிரம் இது நடத்திருக்கவே கூடாது. ஏழைகளோட சாமி சரிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவரை இனிமே நம்ம பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எதையும் எதிர்பார்க்காம இருந்தா அவங்க கேப்டன் தெரிவார். நம்ம எல்லாருமே
பசியோடு இருக்க ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டு அவங்ககிட்ட அந்த நன்றியை எதிர்பார்க்காம இருந்தா அவங்க கேப்டன் தெரிவாருன்னு எனக்கு தோணுது. அதனால கேப்டனோட புகழ் வந்து என்னைக்குமே கலைத்துறை இருக்க வரைக்கும் வாழுன்றது தான் உண்மை. கேப்டன் வாழ்வாரு, அவர் புகழ் என்னைக்கு ஓங்கி இருக்கும். நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே அவரோட குடும்பத்துக்காகவும் அவங்களோட நண்பர்கள், முக்கியமா ராதாரவி அண்ணா, வாகை சந்திரசேகர் அண்ணா, தியாகு அண்ணா, அந்த மாதிரி அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் அவரோட ஃபேன்ஸும் அவரோட தொண்டர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்துல அவர் சக்தியை தரணும்னு வேண்டியதுதான். நன்றி. அது 2 பேரும் சின்ன வயசுலேருந்து நடிச்சுட்டு இருக்கோம். நான் சின்ன வயசுலேருந்து நடிச்சிருக்கேன். அண்ணனோட ஒரு 5-6 படம் நான் நடிச்சிருக்கேன். என் வீடு மண்டபப்பேட்டை. என் வீட்டில் வந்து யாரும் காரில் என்னை ட்ராப் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் நடிகர் சங்கத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் நான் குழுவில் இருக்கும்போது அண்ணன் வந்து என்னை கூப்பிட்டு, எங்கடா உன் வீடு? நான் மண்டபப்பேட்டில் இருக்கேன்னா அப்படின்னா, டேய் அந்த ரூம் தாங்கடா, இனிமேல் வந்தால் ஒரு ரூமில் தாண்டா இருக்கணும், ஏசியை போட சொன்னேன். ஒரே மனுஷன் கேப்டன் மட்டும்தான், கேப்டன் மட்டும்தான். அந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு விதியா? இது வயசே கிடையாது, இது வயசே கிடையாது. அவர் நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருந்திருக்கணும், நல்லா இருந்திருக்கும். எவ்வளோ பேருக்கு ஒரு சின்ன நடிகர்லேருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஸ்டண்ட்லேருந்து எல்லாருக்குமே அவர் வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்து அவ்வளோ எல்லா நல்ல விஷயங்களும் செஞ்சுருந்தார். கடைசியா நாங்க போய் அவரை சந்திச்சது கூட அவரால் பேச முடியல. இருந்தாலும் அவர் எங்ககிட்ட கேட்கிறாரு, நாடக நடிகர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஒழுங்கா பென்ஷன் போகுதான்னு கேட்கிறாரு. அந்த அளவுக்கு நடிகர், அந்த நடிகர் சங்கத்தை மட்டும் இல்லைங்க, அந்த நடிகர்களும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறார் நினைச்சவர். அந்த நல்ல மனுஷன் தர்மம் தலைக்காகல அப்படின்னு எல்லாருக்கும் சமமான சாப்பாடு. இவர் என்ன சாப்பிட்றாரோ அதே தான் எல்லாம் சாப்பிட்டோம். உண்மையாலுமே அவர் வந்து அவர் ஏன் கடவுள் கூட்டு போயிட்டாரு. இப்பெல்லாம் சினிமாவில் இருக்க நடிகர்களோட ஒவ்வொரு வாழ்க்கையும் டப்பு டப்புன்னு முடியுது. கடையில் கொஞ்சம் கேப் கொடுங்க, கேப் கொடுங்க, கேப் கொடுங்க தயவு செய்து. எல்லாருக்கும் வணக்கம். கேப்டனுடைய இழப்பை நமக்கெல்லாம் வார்த்தையில் சொல்லி ஆறுதலாக சொல்ல முடியாது. நமக்கு அது மாபெரும் இழப்பு. கேப்டன் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 85-90லேருந்து எனக்கு பழக்கம் இருக்குது. நான் உதவிகளாக இருக்கும்போது அவர் எனக்கு தெரியும், நல்லா தெரியும். அதாவது தர்மச்சக்கர படத்தில் நான் கோஆர்டினேட்டர், நான் ஒரு சின்ன வேஷம் கூட பண்ணியிருப்பேன். அப்போ அந்த படம் நடந்துட்டு இருக்கும்போது நான் ராவுத்தர்கிட்ட ஒரு கதை சொன்னேன். அண்ணன் மேலே கதை இருக்குன்னு. ராவுத்தர் கதை கேட்டு, நல்லா இருக்கு தம்பி, நீ போய் அங்கே பொள்ளாச்சியில் உங்கள் ஷூட்டிங்காக நடக்குது, அங்கே போய் சொல்லு அப்படின்னாரு. சரி, பொள்ளாச்சியில் எங்கள் ஷூட்டிங்கில் போய் அவர் அண்ணனை பார்த்தேன், கேப்டன் பார்த்தேன். அண்ணன் இந்த மாதிரி வந்து ராவுத்தர் ஐயா ஒரு கதை சொல்லியிருக்கிறேன், அது வந்து அவர் எப்படியாவது நீங்கள் ஒரு தடவை கேட்டீங்க நல்லா இருக்கணும்னு. அதெல்லாம் எதுக்கு ரமேஷ் அண்ணா, கதை சொல்லிட்டேன்ல, நீ நல்லா போன எனக்கு தெரியும், உன்னை நான் அந்த காலத்தில் பார்த்துட்டு இருக்கிறேன், அதனால் நீ உடனே போய் ஷூட்டிங் ஆரம்பி வேலையை பாருங்க அப்படின்னு யாருமே எந்த ஹீரோவில் அப்படி சொல்ல மாட்டாங்க கதை கேட்காம. அது மாதிரி கிட்டத்தட்ட 54 டைரக்டர் உருவாக்கிறாருன்னு அவர். என்னை அவர் உருவாக்க வேண்டியது தான். ஆனால் அதுக்குள்ளே நம்ம நடிகனால கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அந்த கதை தான் ஆதவன் பின்னாடி சூர்யா வச்சு எடுத்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க படம், விஜயகாந்த் சாருக்கு பண்ண கதை, நானும் விவேக் சேர்ந்து பண்ண கதை. அந்த காலத்தில் விவேக் தான் கொண்டு போய் ராவுத்தரோட அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் நிறைய படங்களும், அப்புறம் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சு. வானத்தை போல உங்களுக்கு தெரியும், அந்த படமாகட்டும், அது டபுள் ஆக்ஷன். அதுக்கு அவர் மூலமாக தான் எனக்கு கலைஞர்கிட்ட பரிசு வாங்குற பாக்கியம் கிடச்சி அந்த படத்தில் நடிச்சு அந்த ஃபிலிம் சார். அதுக்கப்புறம் கஜேந்திரா, மரியாதை லேட்டஸ்ட் படம், எல்லாமே படத்தில் பண்ணியிருக்கேன். மரியாதையில் பற்றி நானும் அவரும் நிறைய காமெடி பண்ணியிருக்கேன். நான் ஏதாவது ஜோக் சொன்னாலும் அவர் சிரிச்சிட்டேன், நல்லா இருக்கு வச்சுக்க ரமேஷ், நான் தப்பு இல்லை, ஆனால் தப்பாக நினச்சிக்க போகிறேன், அதெல்லாம் உனக்கு நான் வச்சுக்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை ரொம்ப இருக்குது. அதான் நான் மற்றவங்களாம் நல்லா வரணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்குது. உதாரணத்துக்கு கஜேந்திரா படம் ஷூட்டிங் நடக்குது. அப்போ நான் சொல்கிறேன், அண்ணன் இந்த மாதிரி நான் வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்துறேனே, என்ன நான் அப்படி எதுக்கு கட்சியில் சேர்றேன், ஏன்னா நான் வந்து எம்ஜிஆர் ஆரம்பி கட்சியில் சேர்க்க மறந்துட்டேன், இப்போ கொஞ்சம் வந்துடலான் இருக்கேன். நீங்கள் உங்களை வந்து கருப்பு எம்ஜிஆர் சொல்கிறாங்க, அது உங்ககிட்ட வந்து சேர்ந்துடலாம் அப்படின்றேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ என் கட்சியில் சேர்ந்துட்டேன்னா மாற்று கட்சியில் ப்ரொடியூசரோ டைரக்டரோ உங்களை வந்து படத்தில் போட்டு தயங்குவாங்க. அப்போ உங்களுடைய சினிமா வாழ்க்கையை பாதிக்கப்படும். நீ நல்லா பண்ணிகிட்டு இருக்க, இப்போ நிறைய மார்க்கெட்டில் இருக்கிற, உனக்கு எதாவது பிரச்சனை நேரடியாக என்கிட்ட வா, நான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தரேன்னு சொல்லுவேன். அது வந்து வாய் வார்த்தையில் உண்மையான வார்த்தை. நமக்கு எதாவது ப்ரொடியூசர்கிட்ட ஏதாவது காசு வரலன்னா அண்ணன் கொஞ்சம் கவனிக்கணும், உடனே ஃபோன் எடுப்பார், நான் அந்த மேட்டரை முடிச்சு விடுங்க அப்படின்னுவார். அந்த மாதிரி எதுக்குமே, அதாவது உள்ள வீட்டில் வச்சு வெளியே ஒரு பூசி எடுக்கிற பேச்செல்லாம் கிடையாது. நம்ம ஒரு பிரச்சனை பேசுகிறோம்னா பார்க்கலாம் அப்படின்றதுலாம் நேரடியாக இம்மிடியட் ஆக்ஷன் தான் அவர்கிட்ட. உங்களுக்கே தெரியும் எல்லா விஷயம் எவ்வளோ சாதனைகள் செஞ்சாங்க. நடிகர் சங்க கடன் எப்படிப்பட்ட கடன் அடைச்சிருக்காரு பார்த்தீங்க இல்லையா? அதே மாதிரி நெய்வேலி ப்ரோக்ராம் நாங்கள் போகும்போது ஆக்சுவலாக அவர் தான் பெரிய நடிகர்,
நாங்கள் தான் அவரை பத்திரமா கூப்பிட்டு போனோம். ஆனால் அவர் எங்களெல்லாம் பத்திரமா கூப்பிட்டு போய் இப்போ கார் பஸ்ஸில் எடுத்து உட்கார வச்சு சாப்பாடு போட்டு பத்திரமா கொண்டு சேர்த்தியா நைட்டு பார்த்தியா கூட்டத்தை தள்ளி விட்டு விஜய் நாங்கள்லாம் போயிருந்தோம். அப்போ அந்த மாதிரி நம்ம மற்றவங்களை பாதுகாப்பு பார்ப்பார். அது மாதிரி மதுரை ஸ்டார் நைட்டில் சாப்பாடு இல்லை. இவர் இறங்கி மதுரை பூரா டிஃபன் பொட்டில் கட்டி ட்ரெயினில் எல்லாரும் இவர் வேட்டி மடிச்சுக்கிட்டு எல்லாரும் இவர் சப்ளை பண்ணார் சாப்பாடு. இல்லைன்னா நீங்கள் பண்ணி கொடுப்பா நம்ம நிரம்பி வந்தால் நம்ம காப்பாற்றணும், அவங்களோட கடமை. அப்போ அந்த கடமை அவருக்கு இதனால தான் தமிழக மக்களை காப்பாற்றுற எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. அதனால தான் அந்த காலத்தில் நான் பொள்ளாச்சி ஷூட்டிங் சொல்கிறேன். நான் தர்மசங்கம் நடக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டு ரசிகர் மன்றத்தை கூப்பிட்டுருவார். எல்லா ரசிகர்கள்ட்டையும் அவங்களோட குறைகளை பேர் சொல்லி அழைப்பார். பேர் சொல்லி என்ன பிரச்சனை பார்ப்பார். அப்படி நடத்துவார். அப்படி இருக்கும்போது அப்படியே அது வந்து உள்ளாட்சி தேர்தல் அப்புறம் அப்படி அரசியல் வந்து எதிர்கட்சி தலைவருக்கு வந்துட்டார். இப்போ அவர் இருந்திருந்தாருன்னா நிச்சயமாக ஒரு எதிர்கட்சி தலைவர் இருப்பார். அவருக்கு சிஎம் கேண்டிடேட் அவர் இருந்தார்னா நிச்சயம் எந்த குறைகளும் ஸ்ட்ரெயிட்டாக பேசக்கூடிய மனிதர். உள்ள ஒன்று வச்சு வெளியே பேச மாட்டார். தப்புன்னா தப்புன்னு பேசுவார். கரெக்டாக யாராவது கேள்விகள் கேட்டாலும் நேரடியாக கேள்வி பதில் சொல்லுவார். என்னத்துக்கு அப்படி கேட்குற கேள்வி அப்படின்னு அந்த ஒரு தைரியம் யாருக்குமே கிடையாது. அது மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எது வந்தாலும் அவரை அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி அந்த மேடம் ஆகட்டும், சுதீஷ் ஆகட்டும், அந்த சார் ஆகட்டும், எல்லாமே சரி. ஒரு முறை நான் ரோட்டில் நின்று எள்ளி குடிச்சிட்டு இருக்கிறேன். கார் போயிட்டு இருக்குது. ஒரு காரு டக்குன்னு கார் கண்ணாடி இறக்கிட்டாங்க 2 பேரும். என்னாச்சு ரமேஷ், என்ன நிற்கிறேன்? இல்லைண்ணா எள்ளி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்படியா ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நீ போயிட்டு வாங்க. யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா கருப்பு கண்ணாடி அப்பெல்லாம் உள்ளே இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஆனால் இறக்கி நம்ம விசாரிச்சுட்டு போவார். அதனால் நம்ம கூட இருக்கிற சக கலைஞர்களை காப்பாற்றணும் எண்ணம் உள்ளவர். தமிழகத்துக்கு சினிமாவுக்கு மட்டும் இல்லை அரசியலுக்கே அதுக்கு நம்ம கிடைச்ச ஒரு மாபெரும் இழப்பு. அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம அவருடைய இழப்பெல்லாம் நம்ம வந்து ஆறுதலாம் சொல்ல முடியாது. நிச்சயமாக அவர் அந்த காலத்தில் நான் சொல்கிறது 85ல் உதவிகள் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாட்டு கிடையாது, வழி கிடையாது. அப்போ சாப்பாடு கிடைக்கும். அப்போ மத்தியானம் டீனரில் விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் போட எப்போ வேணால் போய் சாப்பிட்லான்னு மத்தியானம் அங்கே போய் சாப்பிட்டுட்டு சினிமாவுக்கு ட்ரை பண்ணுவோம். நாங்கள் யார் வேணால் போய் சாப்பிடலாம். அவர் படத்தில் ஒர்க் பண்ணுறோன்னு கிடையாது. அதுமாதிரி டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்னா ப்ரொடியூசர் படம் கொடுக்க பயப்படுவாங்க. எல்லாருமே டிஎஃப்டி செல்மணி சார்லேருந்து எல்லாரும் உதவி எல்லாரும் எடுத்து பாருங்க. டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட அது இல்லாமல் ஒரு 54 டேரக்டர் உருவாக்குற பெருமை அவருக்கு தான் இருக்குது. உதவிகளை தைரியமாக கொடுப்பாரு. எந்த விதம் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன். அந்த ஒரு அந்த நல்ல மனசுக்கார நமக்கு வந்து இழந்தது வந்து ஒரு மாபெரும் இழப்பு. ஆத்மா சாந்தி அடையணும். வேலை நம்ம சொல்றதுக்கு இல்லை. கிடைச்ச ஒரு பாக்கியம். அவர் இருந்தாலும் நிறைய ஹெல்ப் கேட்கலாம். எவ்வளோ வேணால் ஹெல்ப் அவர் நம்ம கேட்பேன். தைரியமாக பேசும் கூட சமீபத்தில் ஒரு 4 மாதத்துக்குள்ள யூனியன் சம்பந்தம் பேசும்போது என்ன ரமேஷ் நான் என்ன பண்ணுறேன், படம் நல்லா பண்ணுறியா, உங்களுக்கு எதாவது ப்ராப்ளமாவா அப்படி அந்த மாதிரி ஒரு அதான் என்ன பேச ரொம்ப காலம் நம்மளோட பழகின மாதிரி பழகுவார். அது ஒரு அந்த மாமனிதர் இழந்தது நமக்கெல்லாம் இழப்பு. ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஒரே வார்த்தை தான் சொல்லணும், அவர் செஞ்ச தர்மம், அவரோட வீரம், தைரியம் இன்னும் காலமுறை வரலாற்றில் பேசணும் நினைக்கிறேன். கண்டிப்பாக பேசும். நடிகர் சங்க தலைவராக இருந்தாலும் ஆமாம், நானும் ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் இருந்தவன். நான் மெம்பரில் ஒரு 3 வருஷம் இருந்தவன். அவர் ஷூட்டிங்லேயே நான் நடிச்சிருக்கேன். நேர்லேயும் கேப்டன் சாரை நேரில் அவரோட இது பார்த்துருக்கேன். நான் என்ன கறி சாப்பிட்றேனோ அங்கே தான் பெரிய ஆர்டிஸ்டும் சாப்பிடுவாங்க, கேரமில் இருக்கவங்களும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வழிவகுத்தவர். அதுதான் நீங்களே பார்த்துருப்பீங்க. அவரை பற்றி ஏதாவது ஒரு பேட் கமெண்ட்ஸு, அதாவது ஒரு அரசியலில் இருந்து கூட அவரை பற்றி இதுவரையும் பேட் கமெண்ட்ஸ் வந்ததுனால எல்லாத்துக்கும் நல்ல மனுஷனாக இருந்தது ரொம்ப அரியுது. அவர் அப்படிப்பட்டது அது அபூர்வமான ஒருத்தர் தான் கேட்டது. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். நான் சாப்பிட்ற கறி தான் பெரிய ஆர்டிஸ்ட்டும் சாப்பிடுவாங்க. ஏன்னா திரைப்படங்களில் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு சாப்பாடு இருக்குது. அதெல்லாம் வந்து விஜயகாந்த் சார் படத்தில் இருக்காங்க. நடிகர் சங்கத்துக்காக கடுமையாக உழைச்சாரு. ஆமாம் ஆமாம். இப்போ வந்து அவர் மறைஞ்சிருக்காரு. இருந்தாலும் கண்டிப்பாக அதுதான் அது நடிகர் சங்கம் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் சாதாரணமாக விட்டுற மாட்டாங்க. ஏன்னா உலக இருந்த விஷயம் தான். நடிகர் சங்கம் கடனை கட்டி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு தான் போனாங்க. கண்டிப்பாக அது நடிகர் சங்கம் நல்லா கட்டிடம் வேணுங்கிறதுக்காக பாடுபடுறாங்க.
கண்டிப்பாக 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 ஆமாம் கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேன். அவர் முடிஞ்ச அளவு எல்லாம் இது பண்ணி விட்டு போனார். கண்டிப்பாக அதுக்கு நடிகர் சங்கம் செய்வாங்க, கண்டிப்பாக செய்யாமல் இருக்க மாட்டாங்க. அது பெரிய இதுதான். நானே ரசிச்சேன், நானே இதில் தான் இருக்கேன். இது என்ன பண்ணுறது, ஒன்றுமே சொல்ல முடியல. இதாக தான் இருக்குது. சரி எதாவது எப்படி எதாவது சொல்லணும்னு தெரியல. பேரிழப்பு தான். ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஒரே வார்த்தை தான் சொல்லணும், அவர் செஞ்ச தர்மம், அவரோட வீரம், தைரியம் இன்னும் காலம் பூரா வரலாற்றில் பேசணும் நினைக்கிறேன். கண்டிப்பாக பேசும். நடிகர் சங்க தலைவராக இருந்தாலும் ஆமாம் ஆமாம் ஆமாம். நானும் ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் இருந்தவன். நான் மெம்பரில் ஒரு 3 வருஷம் இருந்தவன். அவர் ஷூட்டிங்லேயே நான் நடிச்சிருக்கேன். நேர்லேயும் கேப்டன் சாரை நேரில் அவரோட இது பார்த்துருக்கேன். நான் என்ன கறி சாப்பிட்றேனோ அங்கே தான் பெரிய ஆர்டிஸ்டும் சாப்பிடுவாங்க, கேரமில் இருக்கவங்களும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வழிவகுத்தவர் அவர். அதுதான் அது நீங்களே பார்த்துருப்பீங்க. அவரை பற்றி ஏதாவது ஒரு பேட் கமெண்ட்ஸ், அதாவது ஒரு அரசியலில் இருந்து கூட அவரை பற்றி இதுவரையும் பேட் கமெண்ட்ஸ் வந்தது. எல்லாத்துக்கும் நல்ல மனுஷனாக இருக்குன்றது ரொம்ப அரியுது. அவர் அப்படிப்பட்டது அது அபூர்வமான ஒருத்தர் தான் கேப்டன் சார். ஆமாம், அதுதான் சொல்கிறேன். நான் சிம்பிளாக சொல்கிறேன். நான் சாப்பிட்ற கறி தான் பெரிய ஆர்டிஸ்ட்டும் சாப்பிடுவாங்க. ஏன்னா திரைப்படங்களில் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு சாப்பாடு இருக்குது. அதெல்லாம் வந்து விஜய் சார் படத்தில் இருக்கு. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அதுதான். அது நடிகர் சங்கம் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் சாதாரணமாக விட்டுற மாட்டாங்க. ஏன்னா உலகம் அறிஞ்ச விஷயம் தான். நடிகர் சங்கம் கடனை கட்டி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு தான் போனார். கண்டிப்பாக அது நடிகர் சங்கம் நல்லா கட்டிடம் வேண்டும் பாடுபட்டாங்க. கண்டிப்பாக 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 ஆமாம் கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேன். அவர் முடிஞ்ச அளவு எல்லாம் இது பண்ணி விட்டு போனார். கண்டிப்பாக அதுக்கு நடிகர் சங்கம் செய்வாங்க, கண்டிப்பாக செய்யாமல் இருக்க மாட்டாங்க. அது பெரிய இதுதான். நானே ரசிச்சேன், நானே இதில் தான் இருக்கேன். இது என்ன பண்ணுறது, ஒன்றுமே சொல்ல முடியல. இதாக தான் இருக்குது. சரி எதாவது எப்படி ரியல் வாழ்க்கையில் ஹீரோவாக இருந்தவர், சினிமாவில் மட்டுமல்ல தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோ இருந்தவர் எங்களுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எத்தனையோ பேர் ரிஸ்க் எடுக்கிற தயங்குற இந்த சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 56 புதிய இயக்குநர்களை உருவாக்கி இன்னைக்கு பல பேர் பல முன்னணி இயக்குநராக உயர்ந்ததுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அந்த தண்ணீரெல்லாம் அர்ப்பணிப்பே காரணம். கேப்டன் அப்படின்னா ஏதோ கேப்டன் வருவார் 100 படம் நடிச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறத மட்டும் அவர் கேப்டன் கூப்பிடல. தன்னை நம்பி வந்தவர்களை வழிகாட்டுற ஒரு முன்னணி போகிற ஒரு ஆளாக அவர் இருந்ததுனால தான் அவர் எல்லாருமே கேப்டன்னாங்க. அவர் கூட நடித்த ஜென்ரேஷன் சரி, அவரோட நடிக்காத இப்போ ஜென்ரேஷன் சரி, கேப்டனோட நிகழ்வு எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் அவங்களோட நடித்தவங்க எல்லாமே இப்போ எங்களோட நடிக்கிறாங்க. கேப்டன் எந்த அளவுக்கு உதவி செய்வார், எந்த அளவுக்கு வந்து குழந்தை மனம் உள்ளவர், எந்த அளவுக்கு வெளிப்படையாக பேசக்கூடியவருங்கிறத அவங்க சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன். அவரோடு நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை. ஆனால் கோரிப்பாளையன்னு ஒரு படத்தோடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் அவர் சீஃப் கெஸ்டாக வந்திருந்தார். என் பக்கத்து 4 சீட் தள்ளி உட்காந்து அங்கேருந்து வேகமாக என்கிட்ட வந்து, நீங்கள் தான் ரவிமரியாவா, உங்களுக்கு நிறைய படங்கள் பார்த்துருக்கோங்க படங்கள், பட் நீங்கள் நானும் நடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையலை, நான் கொஞ்சம் அரசியல் பக்கம் போயிட்டேன், நல்லா பண்ணுறீங்க கீப் அப் அப்படின்னு அவரே வந்து கை கொடுத்துட்டு போனார். அப்போ தான் அவருடைய இந்த பரந்த உள்ளத்தை நான் கண்டுபிடிச்சேன். ஒரு சினிமாவில் வந்து உதவி இயக்குனர்கள், அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் 2 பேர் தான் 2 கண்ணு. தயாரிப்பாளர் அவர் இருந்து இயக்குனர் தான் சினிமாவின் மூலஸ்தானங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உதவி இயக்குநர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அவருடைய ஆஃபீஸில் 100 குறைஞ்சது 100 பேர் ஒரு ஆஃபீஸில் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. உதவி இயக்குநரின் பசி போக்குனர் விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த காலம் உள்ளவரை, இந்த பூமி உள்ளவரை தமிழர்களால் நேசிக்கப்படுவார். கேப்டன் சார் இறந்து தமிழ்நாட்டில் உலகம் பூராமே ரொம்ப துயரமான ஒரு செய்தி. இதை நான் கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தேன். எனக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு, அவருடைய கடைசி படம் டைரக்ஷனில் நான் நடித்தது சகாப்தன்ங்கிற படம். அவருடைய சன்னு தான் எனக்கு மாப்பிள்ளையாக வந்திருந்தார் படத்தில். அந்த அனுபவம் வந்து 20 days நான் அவர் கூட இருந்தது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கரெக்டான அந்த டைம், கரெக்டான ஈவினிங் எல்லாம் முடிகிற டைம் எல்லாமே ரொம்ப பஞ்சுவலாக பண்ணுறாரு. அவரால் தமிழ்நாடு மக்கள் எல்லாம்
பசி பட்டி இல்லாம நிறைய பேருக்கு அவர் உணவு வச்சிருக்காரு. அவருடைய காலேஜ் ஆண்டாள் அவர் காலேஜ்ல 2000 பேருக்கு தினமும் சாப்பாடு, படிப்பு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. அவருடைய இழப்பு என்னால ரசிகர் மன்றம் இருந்தாலும் சரி, தாய்மாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மக்களுக்கு இன்னைக்கு ஒரு தீவிரமான ஒரு நிகழ்ச்சி. அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய சன்னு 2 பேர்த்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவிக்கிறேன். இல்லாமல் இறைவன் அவரை நல்லபடியாக அவர் ஆத்மா சாந்தியோட இல்லாமல் அவரை நன்றி நன்றி. அங்கமான மனசை கொண்ட ஒரு சிங்கம் மாதிரி நடந்த ஒரு மனிதர் நம்ம இழந்துட்டோம். ஒரு நடிகராக நான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் கால் எடுத்து வச்சதுலேருந்து என்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் பார்த்துருக்காரு, என்னுடைய வளர்ச்சி பார்த்துருக்காரு. என்ன மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவ்வளோ பாசமாக, அவ்வளோ அக்கறையோட, அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துப்பாரு. யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்பி போனது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் எந்த துறையில் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. மக்களுடைய மனசில் சினிமா ரீதியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக எதுவாக இருந்தாலும் தமிழர்களுடைய மனசில் ஒரு நீங்கா இடம் அவர் பெற்றிருக்காரு. அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இத்தனை வருஷங்களை எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு. அவரை நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். குடும்பத்தாருக்கும் அவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்சஸ். இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மனிதரை நம்ம இழந்திருக்கோம். கேப்டன் அவர்களோட அறிவு கேட்டதும் எனக்கு மனசே தாழலை. நான் கேப்டன் கூட 2-3 படம் நடிச்சிருக்கேன். அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு படம், அந்த படம் நடிக்கும்போது அந்த படத்தில் அந்த காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு டிப்ஸு தர மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அப்போ அந்த 100 ரூபாய் டிப்ஸு என்கிட்ட கொடுத்தாரு. நான் காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தேன். அப்போ கொடுத்தப்ப கேப்டன் அவர்கள் சொன்னாங்க, இல்லை தம்பி இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு உதவி ஒன்று சார், அந்த பணத்தில் உங்களோட கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பணத்தில் கையெழுத்து போடக்கூடாதுப்பா, அது லட்சுமி அது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்து அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுங்க சார்ன்னு சொன்னேன். அப்போ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் பெருசாக இல்லை. அந்த பொக்கிஷத்தை நான் இன்னமும் என்னோட ஆஃபீஸில் அதை லேமினேஷன் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் அவர்கள் இன்று நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தது டிசம்பர் மாதத்தில் தான். வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் இறந்ததும் இந்த டிசம்பர் மாதத்தில் தான். உண்மையிலே சொல்றேன், இந்த வருடம் 2023வது வருடம் ஒரு தர்ஜனம் முடிச்ச வருடம் என்று நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருடத்தில் நிறைய நடிகர்கள் இறந்துட்டாங்க. கேப்டன் ஐயா அவர்கள் நடிகரையும் தாண்டி ஒரு அரசியல் தலைவரையும் தாண்டி அவர் ஒரு மனிதாபியம் உள்ள ஒரு மனிதர். அவர் ஒரு ஆண் அன்னை தெரசா அவர்கள். அவருடைய மறைவு எனக்கு மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. நான் பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்காக தான் பிளான் இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி ஒரு துக்க செய்தி கேள்விப்பட்டவன்னு அந்த குலதெய்வத்தோட இந்த தெய்வம் தான் எனக்கு பெருசாக தெரிந்தாரு. அவரது ஆத்மா சாந்தி அடையணும். உதாரணத்துக்கு பாருங்க, அவருக்காக மலர் வளையம் எடுத்துட்டு வந்த அந்த மலர் வளையம் அவருடைய பாதத்திற்கு வர முடியாத அளவிற்கு கட்டுக்கடங்காத கூட்டம், அகால கூட்டம். கேப்டன் சார், உங்களுடைய பாதத்திற்கு இந்த மலர் வளையம் வர முடியாவிட்டாலும் நீங்கள் செல்லும் வழியெல்லாம் இந்த மலர் வளையம் கண்டிப்பாக உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். கேப்டன், நீங்க இன்று மறைந்து விட்டாலும் பலரது மனதில்
தமிழ்ல மட்டும்தான் நடிப்பேன்னு சொல்லு, தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து வாழடா வாழ்ந்த ஒரு மனிதர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். இங்க வந்து எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆராகவே பார்த்த ஒரே நடிகர் யாருன்னா அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தான். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாரு, எல்லாரையும் வாழ வச்சாரு, எல்லாரும் நல்லா வாழும் நினைச்சு அவர் வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது தமிழ் சினிமாவில் வேற யாருக்கும் இல்லை. தவிரவோ நடிகர் சங்கத்தை எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்கார், சிவாஜி கணேசன் ஐயா நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்காரு, வி.கே. ராமசாமி அவர்கள் இருந்திருக்கார், ராதாரவி அவர்கள் இருந்திருக்காரு. ஆனால் எல்லா காலத்திலுமே கடனோட இருந்த நடிகர் சங்கத்தை கடனையும் அடைச்சு பல கோடி ரூபாய் அந்த நடிகர் சங்கத்துக்கு வைப்பு நிதியாக வைத்துட்டு போன ஒரே நடிகர் நடிகர் சங்க தலைவர் தான். தனிப்பட்ட முறையில் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் என் மேல வச்ச பாசம்ங்கிறது, அன்புன்றது என்னால என் மூச்சு இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாது. அதாவது நான் முதல் முறையாக ஒரு படம் பார்த்தேன்னா அது சிவப்பு மல்லி தான். எங்க அப்பா கம்யூனிஸ்டா இருந்ததுனால முதல் முறையாக கூட்டிட்டு போய் ஒரு திரையில ஒரு மனிதனை பார்க்கிறேன். கம்பீரமான மனிதனா, அந்த கருத்த உருவம், சிவந்த கண்களோட, எரிமலை எப்படி பொறுக்கும், நெருப்புக்கு இன்னுமா உறக்கும், ரத்த சாட்டையை எடுத்தால் அவர் பாடின நிலை, அவர் பார்த்த நிலை, கண்வழியாக மனசுக்குள்ள சிம்மாசனம் போட்டு வாழ்ந்தவர் விஜயகாந்த் அவர்கள். அவரை பார்த்துதான் நான் நடிக்கணும், திரையுலகத்தில் வரணும்னு 12வது முடிச்ச உடனே சென்னைக்கு வந்தது. ஆக சென்னைக்கு வந்ததுக்கான காரணமே அந்த விஜயகாந்த் அவர்கள். என்கிட்ட அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கனவே கிடையாது நேரத்தில் நான் டைரக்ட் பண்ண நேரத்தில் அவரை பார்க்க போன போல அவர் சொன்ன வார்த்தை, கௌதம்னு கூப்பிடுறாரு, கௌதம யாருக்கிட்டும் சம்பளம் பேசாது, இவரை கொடுத்தாதான் நான் நடிப்பேன் டைரக்ட் பண்ணுவேன்னு சொல்லாரு, இவரை கொடுத்தாதான் நான் இந்த வேலையை செய்வேன்னு சொல்லாத. என்ன சினிமாவில் இருந்து துரத்த நினைச்சாங்க, வாய்ப்பு தரல, நடிகர்கள் யாரும் நடிக்கல, தயாரிப்பாளர்கள் என்னை ஒதுக்கினாங்க. நான் உழைப்பை மட்டுமே நம்பினேன். அந்த உழைப்பு தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. உன் வாழ்நாள் எல்லாம் யாருக்கிட்டையும் சமரசமும் ஆகாத, சம்பளமும் பேசாத, உனக்குன்னு ஒரு உயர்வு இருக்குன்னு ஒரு அவருடைய ரசிகரை மட்டுமில்ல, அவர் தம்பியா எனக்கு கொடுத்த அறிவுரைங்கிறது இன்ன வரைக்கும் இயக்கிட்டு இருக்கு. அதனால அண்ணன் விஜயகாந்த் அவர்கள், அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய 100வது படம் பெரிய வெற்றி அடையல, சிவாஜி கணேசன் அவர்கள் படம் 100வது நாள் வெற்றி அடையல, ரஜினி கமலுக்கு கூட அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமைகள், ஆனா வெற்றி அடையல. அவர் எண்ணத்துக்காக மட்டுமே கேப்டன் பிரபாகரன் 10 தொட்டி எல்லாம் வெற்றி படமாக அணுகினார். ஆக ஒரு மிகச்சிறந்த மனிதன், வாழ்க்கையில நடிக்க தெரியாத சினிமாவில் மட்டும் நடிச்சு மக்களுக்காக வாழ்ந்தவர் இன்னைக்கு மறுத்திருக்கிறார். அதனால அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் காலமுள்ள வரைக்கும் தமிழகத்தில் நிலைக்கிறோம். ஈழ தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய மகனுக்கு விஜய் பிரபாகரின் பேர் வச்சு தன்னுடைய பிறந்தநாள் தமிழீழம் அடைகிற வரைக்கும் பிறந்தநாள் கொண்டாட மாட்டேன்னு சொன்ன ஒரே ஒரு நடிகர் விஜயகாந்த் அவர்கள். அதனால ஒட்டுமொத்த தமிழீழமும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கு. அவரை போல நேர்மையாக நின்று மக்களை நேசித்து மக்களுக்காக வாழ்வது மட்டுமே விஜயகாந்த் அவர்களுக்கு செய்கிற உண்மையாக அஞ்சலியாக இருக்கும். என்னுடைய அஞ்சலியை, வணக்கத்தை, என்னுடைய நெகிழ்வை இந்த இறப்புல நான் அவருக்கு உலக தமிழகத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் சார், இன்னைக்கு அவரோட இழப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா நமக்கு தெரியும், வீட்டில் எல்லா வீட்டிலையும் ஒரு அங்கமாக இருந்தவர் விஜயகாந்த் சார். அவரோட துணிச்சல், அவரோட தமிழ் மீதான பற்று, அவரோட உற்சாகம், அடுத்த தலைமுறையை அவர் நடத்தின விதம், எல்லாத்திலுமே கேப்டன் விஜயகாந்தை பற்றி நமக்கு தெரியும். இன்னைக்கு அவரை இழந்து வாழக்கூடிய அவரோட கலர உடம்புகளுக்கும் சினிமா உலகினருக்கும்
சொந்தங்களுக்கும் குடும்பத்திற்கும் என்னை ஆழ்ந்த எண்ணங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாவில் எல்லாருக்கும் சமமான சாப்பாடு கிடைப்பதற்கான வழிகளை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். விஜயகாந்த் சாரை பற்றி, கேப்டனை பற்றி யார் பேசினாலும் அவர் மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்குவார் அப்படிங்கிற பற்றி தான் பேசுவாங்க. குறிப்பாக வந்து சென்னையில் நிறைய எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை இவங்களோட சாப்பாடு தான். அது நான் அனுபவிச்சதில்லை. ஆனால் எல்லாரும் சொல்கிறது எல்லாமே விஜயகாந்த் சாரை மீட் பண்ண அத்தனை பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, அங்கே போனால் சாப்பாடு கன்ஃபார்ம், யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பாடு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, யாரும் பசியோடு இருக்கிறதான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதரை அது இன்னும் சினிமாவோட சம்மந்தப்பட்டே நிறைய நாள் இருந்திருந்தா. இப்போ நானும் வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவர் கீழே வேலை பார்க்க போக முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறேன். நிச்சயமாக அவரோட இழப்பு ஒரு பெரிய இழப்பு. தம்பி விஜயகாந்த் அவர்களை இழந்து இன்றைக்கு தமிழக ரசிகர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தம்பி விஜயகாந்த் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒருவர். நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன், என்னையும் அண்ணன் அன்பாக கூப்பிடுவார். நான் அவரோட வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா தர்மபுரி, இன்னும் படங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏழை ஜாதி, இப்படி எத்தனையோ படங்கள் நாங்கள் நடிச்சிருக்கோம். ஆனால் எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு காமராஜர் இருந்தாரோ, மாணவர்களை எல்லாம் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து போட்டாரோ, அதே போல சினிமாவை தேடி வருபவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவர்களை ஊக்குவித்து பல நடிகர்களை, பல இயக்குநர்களை, கேமராமேன்களை உருவாக்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தம்பி விஜயகாந்த் அவர்கள் தான் எடுத்த பொறுப்பை எதாக இருந்தாலும் சிறப்பாக செய்வார். தமிழகத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தலைவராகி அந்த நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை அடைத்தார் என்றால் நடிகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து அழைத்து சென்று தன்னுடைய கடனை அடைத்து அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவுடன் அந்த பொறுப்பை வேற ஒருவரிடம் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார். கட்சியை அவர் ஆரம்பித்து நடத்த போது எதிர்கட்சி தலைவராக வந்தார். அரசியல் கட்சிகள் அத்தனையும் அவரோடு கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் ஏற்படுத்தியவர் தான் தம்பி விஜயகாந்த் அவர்கள். அவர்கள் ஆளுங்கட்சியாக வர முடியவில்லை தவிர ஆண்டவன் அதற்கு வழிவகுக்கவில்லை. அவர்கள் எப்படி ஒரு காமராஜர் ஒரு அரசியலிலே சுத்தமாக தூயமாக இருந்தாரோ, அதே போல தம்பி விஜயகாந்த் அவர்களும் ஒரு மாநாட்டிலே சொன்னார், நான் என் சொத்தெல்லாம் வித்துட்டேன், இந்த மாநாடு நடத்துகிறேன், கட்சியை நடத்துகிறேன், நான் வந்து பணத்துக்காக வரல, எனக்கு 2 வேளை கஞ்சி கிடைச்சா போகிறோம், திண்ணையிலேயே பாயிலே போய் படுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு நாம் இழந்து தவிக்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்த சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சுதீஷ் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது இல்லாமல் ஃபைட்டில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிச்சதே விஜயகாந்த் அவர்கள். தம்பி விஜயகாந்த் ஃபைட்டு தான், வாழ்க்கையிலையும் ஃபைட் பண்ணார், படத்துலையும் ஃபைட் பண்ணார். அவர் அப்போ அடிக்கடி சொல்லுவார், தம்பி அருண் விஜய் வந்து ரொம்ப சிறப்பாக ஃபைட் பண்ணுறாரு, ரொம்ப நல்லவர்னு சொல்லுவார். அவர் இன்னைக்கு வந்திருக்கணும். அவர் ஃபைட்டில் காலில் அடிபட்டதுனால அவர் வர முடியல. அவர் சார்பாகவும் நான் இந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டனுடைய மரணங்கிறது தமிழ் திரையுலகம் மட்டுமின்றி தமிழகம் முழுக்க எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய துயர சம்பவமாகவும் இதை பார்க்குறோம். காரணம், கேப்டனுடைய மரணங்கிறது இன்னைக்கு தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லாமல் தமிழகம் உள்ள அனைத்து மக்களுக்குமே ஒரு பெரும் துயராக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. காரணம், ஒரு அரசியல் தலைவராக மட்டுமில்லாமல், ஒரு நடிகராக மட்டுமில்லாமல், சக மனிதனோடு ஒரு யதார்த்தமான வாழ்வியலை புரிந்து கொண்ட ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதராக இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார். எதிரிக்கு கூட அவரை ரொம்ப பிடிக்கும்.
அவரோடு நான் பணிபுரிந்த ஒரு 4-5 படங்கள்லேயே பார்த்தேன். அவருக்குள்ள இவ்வளவு கருணை உள்ளமும் ஈகை குணமும். எப்போதுமே அவரை வேறு ஒரு களத்தில் தான் பார்க்க முடிஞ்சது. அவருடைய சின்ன சின்ன கோபத்துக்கு பின்னாடியும் ஒரு அறம் சார்ந்த நியாயம் இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மனிதரை எல்லா வகையிலும் நேசிக்க முடியும் என்றால் அது கேப்டனை தவிர வேறு யாரையும் நம்ம நேசிக்க முடியாது. அவருடைய இடத்தை இனி எவராலும் பூர்த்தி செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. ஆனால் எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு மத்தியில் எழுந்து வந்த கேப்டன் மீண்டும் அவர் நலம் பெற்று வருவார். அவருடைய பெரும் ஆற்றலையும் அந்த அன்பையும் இந்த தமிழக மக்களுக்கு கொடுப்பார் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. அது பொய்த்து போகும்போதுதான் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. மரணம் பொதுவான விதி என்பது தெரிந்தும் சிலருடைய மரணத்தை மட்டும் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்பேற்பட்ட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணமாகத்தான் கேப்டனுடைய இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். அவருடைய ஆசைகளும் கனவுகளும் இயக்கங்களும் அவர் பிள்ளைகள் வாயிலாக இந்த மண்ணில் நிறைவேறணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல நடிகன், ஒரு நல்ல தலைவனை இந்த நாடு இழந்துருச்சு. இப்படி ஒரு மனிதனை மீண்டும் நம்ம சந்திக்க போவதில்லை. இப்படி ஒரு மனிதனின் இழப்பு இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு. இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்த காலகட்டத்தில் நான் வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கும் போது அதுவே நான் செஞ்ச பாக்கியமா நினைக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி. நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு விஷயம் கேள்விப்படுவேன். விஜயகாந்த் சார் வீட்டுக்கு போனால் சாப்பிடாம யாரும் அனுப்ப மாட்டாங்க. அவங்க அலுவலகத்தில் எல்லாருக்கும் அப்படி ஒரு சாப்பாடுலாம் அப்படி போடுவாங்க சொல்லி, இது இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் இன்னைக்கு டிவியில் பார்க்குறேன். அந்த சொல்லாதவங்களே இல்லை. நான் செல்வமணி சார்கிட்ட பேசும்போதெல்லாம் அவர் 2 படம் ஒரு கம்பெனிக்கு பண்ணியிருக்காரு. அப்போ அவரை பற்றிலாம் நிறைய செல்வமணி சார் சொல்லுவாங்க. ஒரு சிலர் தான் என்னன்னா நெகட்டிவாக சொல்றதுக்கு ஒன்றுமே இருக்காது. அப்படி ஒரு எல்லாருக்கும் ஒருத்தர் நல்லவராக இருக்காதுங்க லைஃப்பில் ரொம்ப அபூர்வம். யாராவது வாட்ச்மேன் வீட்டுக்கு ஷூட்டிங் லேட்டாக வந்தாருன்னா தூங்கிட்டாங்கன்னா வாட்ச்மேன் தூக்கத்தை கிடைக்காம இருக்கிறதுக்காக ஏறி குச்சி உள்ளே போவாராம். அப்படி ஒரு மனசு அவருக்கு. பெரிய பேரன்பு, அதான் அவருடைய தைரியத்துக்கும் மிக முக்கியமான காரணம். அரசியலில் உடல் ரீதியாக அவர் நல்லா இருந்திருந்தாருன்னா அவர் மிக முக்கியமான இடத்த நிச்சயமாக தொட்டுப்பார். அது எல்லாருக்குமே தெரியும். சினிமாலேயும் மிகப்பெரிய அவருக்கு ஃபேன்ஸ் அப்படி அவருக்கு நீங்கள் பெரிய நாள்லாம் மிகப்பெரிய ரசிகர் அவருக்கு. அவரோட நான் படம் பண்ண வேண்டியது 2 தடவை மிஸ் ஆச்சு. எப்போ சந்தித்தாலுமே அப்படி ஒரு அன்போட நம்மளோட பேசுவாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் ஆத்மா சாந்தியடைவதற்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைய தினம் கோடிக்கணக்கான மக்களுடைய மனதில் இன்றும் ஒரு கம்பீர ஒரு ராஜாவாக வைத்திருக்கக்கூடிய உலக மக்கள் அனைவரினுடைய இதயங்களை கொள்ளை கொண்ட எங்கள் பாசத்திற்குரிய கேப்டன் அவர்கள் இன்று மறைந்து விட்டார் அப்படின்ற இந்த விஷயத்தை இன்னும் எங்களுடைய மனது ஏற்க மறுக்கிறது. கேப்டன் அவர்களை சின்ன வயசுலேருந்தே நாங்கள்லாம் கேப்டன் ரசிகர்கள். அவரை பார்த்து அவரை மாதிரியே எங்களுடைய நடை உடைகளை மாற்றி நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தங்கமான மனதிற்கு சொந்தக்காரர். ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய சொந்த காசிலிருந்து பல கோடிகளை வாரி இறைத்த வள்ளல் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டார் அப்படிங்கிறத மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. இருந்தாலும்
என்னுடைய அனுபவத்தில் நான் கிராமத்திலேருந்து கிளம்பி வந்து கேப்டனோட ஒரு படம் பணியாற்றினது என்னுடைய வாழ்நாளில் எனக்கு அந்த இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லணும். மரியாதை திரைப்படத்தில் கேப்டன் கூட நான் பணியாற்றியிருக்கேன். அப்போ நடந்த அந்த சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனித நேயமிக்க ஒரு மனிதரை எல்லாரையும் ஒரே மாதிரி மதித்து பழகக்கூடிய, எல்லோருக்கும் ஒரே உணவை கொடுத்து தான் எல்லாரையும் சாப்பிட வச்சு சந்தோஷப்படுற ஒரு அற்புதமான உயரிய உள்ளம் கொண்ட எங்களுடைய கேப்டன் இன்று நம்மையெல்லாம் விட்டு பிரிந்தது மிகவும் வேதனையாக இருக்கிறது. கேப்டன் எங்கேயும் போகல. நல்லவர்கள் கண்டிப்பாக இறைவனுடைய காலடியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக கேப்டன் அவர்கள் அந்த தெய்வத்தோட அந்த காலடியில் உறங்கி கொண்டிருக்கிறார் அப்படி தான் சொல்லலாம். அவர் மறைந்து விடவில்லை. இன்று அவருடைய உடல் மறைந்தாலும் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு எங்களுடைய கேப்டனுடைய நினைவுகள் எங்களுடைய மனதிலும் இந்த உலகத்தினுடைய அனைத்து இடங்களிலுமே வியாபித்திருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் அன்போடு சொல்லி கேப்டனுடைய ஆன்மா சாந்தியையும் அவரை பிரிந்திருக்கக்கூடிய அந்நியார், அவருடைய மகன்கள் எல்லாருக்கும் இந்த எங்களாலே தாங்க முடியல. ஆனால் இந்த துக்கத்தை தாங்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுக்கணும். கேப்டன் அவர்களுடைய ஆன்மா சாந்தியடையும் அப்படின்றத இந்த நேரத்தில் மற்ற எல்லாருக்கும் இருக்கிற பந்தம் வேற. அவர் கூட நடிச்சிருக்கேன், அவர் கூட பழகியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு என்னை வந்து நடிகர் சங்க தலைவர் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்குன்னா அது வந்து மொத்தமாக விஜயகாந்த் சாருக்கு தான் போய் சேரும். அவர் மட்டும் இந்த சங்கத்தை மீட்டு கொடுத்தோம்னா நாங்கள் எல்லாருமே இவ்வளோ ஒரு மரியாதையோடு இருந்திருக்க முடியாது. அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். மக்களோட அப்போ அவர் எப்பவுமே ஒரு தலைவராக இருந்ததே கிடையாது. ஷூட்டிங்கில் எப்படி எல்லாரோட சரிசமமாக பழகுவாரோ அப்படி தான் வந்து நான் மக்களோட பழக்கத்தை நான் பார்த்துருக்கேன். அவருடைய எல்லா உணர்ச்சியும் அவர் வந்து மக்களுக்காக தான் யூஸ் பண்ணார். முக்கியமாக அவர்கிட்ட இருந்த அந்த கோபம். எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கோவப்படுறவர்னு. நான் பல பேரை பார்த்துருக்கேன் கோவப்படுறத வந்து சொந்தக்காரங்களோட சொந்த சண்டைகளுக்காக. ஆனால் விஜயகாந்த் சார் வந்து எப்போவுமே மக்களுக்காக ஏதாவது செய்யணுன்ற ஒரு கோவத்தோடு தான் இருந்திருக்காரு. எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கு. ஏன்னா அவர் உட்காந்த இடத்த நான் உட்காந்து இருக்கேன்னும் போது அதில் 100ல் ஒரு பகுதியாவது செஞ்சு முடிக்கும்ன்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. எல்லோருக்கும் என்னுடைய அவங்க குடும்பத்தாருக்கு, அவங்க தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். நாங்கள் ஒரே காலகட்டத்தில் சினிமா நடிக்க வந்தோம். 1978 தான் நானும் வந்தேன், அவரும் வந்தார். 2 பேரும் ஒரே ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். ஒரு கம்பெனியில் அவர் சான்ஸ் கேட்டு வெளியே வந்தால் நான் உள்ளே போயிட்டுருக்கேன், நான் சான்ஸ் கேட்டு வெளியே வந்தால் அவர் உள்ளே போயிட்டுருக்கேன். அப்படி கம்பெனியாக ஏறி சான்ஸ் கேட்டு தேடி அலைஞ்ச நடிகனானவங்க தான் நானும். நான் அன்போடு அழைக்கும் விஜய்னு தானே அவர் அழைப்பேன். கேப்டன் விஜயகாந்த் விஜய்னு சொல்ல மாட்டேன். அவருடைய மறைவு வந்து பெரிய இழப்பு. அவர் எல்லா விஷயத்துலையும் நம்ம சினிமா முன்னாடி வந்து குறிப்பாக நடிகர் சங்க கடை நடத்துது. நடிகர்களுக்கு சினிமாவுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஓடி வந்து முன்னாடி நிற்பார். ரொம்ப நெருங்கிய நண்பர். இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி அவரை போய் பார்க்க போனப்போ ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி அவர் எல்லாருக்கும் சினிமா 100 ரூபா பணம் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ தயங்கி அவங்க சகோதரி பிரேமலதா கேட்டாங்க, அண்ணன் உங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லுங்க, முதுக்காட்டி தான் நான் கோச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி பிரிவா 100 ரூபா வாங்கிட்டு வந்து அந்த 100 ரூபாய் இன்னும் தான் வீட்டில் வச்சுருக்கேன். பெரிய இழப்பு. ஆளை பார்க்க முடியாது. நடிகர் சங்கத்தை பாதுகாத்து கடலிலிருந்து மீட்டு அதற்காக வெளிநாடுகளிலே கலை நிகழ்ச்சிகள் நடத்தி நடிகர் பெப்சி தொழிலாளர்கள், கலையுலக தொழிலாளர்கள் அனைவருடைய நலனிலும் அக்கறை கொண்டவராகவே வாழ்ந்தார் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த். நம்முடைய புரட்சி தமிழர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்
நம்முடைய சத்யராஜ் அவர்கள் சொன்னது போல அவருடைய இழப்பு என்பது தமிழ்நாட்டுக்கும் கலை உலகத்துக்கும் மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்கு இழப்பாகும். கருணை, மனிதாபிமானம், ஈவு, இரக்கம், இதனுடைய மறுபெயர் தான் கேப்டன் விஜயகாந்த் என்று தன்னுடைய வாழ்நாளிலே நிரூபித்து காட்டியவர். அரசியலிலும் துணிகரமான முடிவுகள் எடுத்து ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர், அடுத்து எதிர்க்கட்சி தலைவராகவே வந்து அமரக்கூடிய அளவுக்கு தமிழக மக்களுடைய மனதை கவர்ந்த கேப்டன் விஜயகாந்தினுடைய புகழ் மண்ணும் விண்ணும் இருக்கும் வரையிலும் நிலைத்திருக்கும் என்று மீண்டும் கூறி அமைகிறேன். தமிழகத்தின் மனிதநேய பண்பாளர், இந்திய அரசியலிலும் தமிழக மக்களிலும் மனதிலும் தமிழ் திரையுலகிலும் நீங்கா இடம்பெற்றவர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த். அவரை போல் இன்னொரு மனிதரை நான் வாழ்ந்த காலத்தில் பார்த்ததே இல்லை. கண்ணுக்கு தெரிந்து அப்படி ஒருவர் என்ற இருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை. ஒரே என்னுடைய ஊரிலிருந்து வந்திருந்தாலும் எனக்கு திரையுலக முன்னோடியாக இருந்த அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு எனக்கு பேரதிர்ச்சியாகவும் பேரிடியாகவும் இருக்கிறது. அவர் இறைவருடைய திருவடி நிலையில் அவருடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறேன். நன்றி. நம்ம கூடவே நம்ம குடும்பத்தில் கூட இன்னும் வரைக்கும் வாழ்வாரு, எப்பயுமே வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஏன்னா 1990 அவரோட உதவி இயக்குனர் திருமூர்த்திங்கிற ஒரு படத்தில் 100 நாள் அவர் கூட ஒர்க் பண்ண பாக்கியம் பெற்றவனா. கேப்டன் வந்து பயங்கரமா, அப்பயே பயங்கரமான மாசு, மிகப்பெரிய தைரியசாலி. கேப்டன் வந்து ஃபைட் பண்ணும்போது அவருடைய ஷோல்டர் கை இறங்கிடும். இறங்கும் போது அவர் டாக்டர்கிட்ட மருத்துவத்தையே போக மாட்டாரு. அவரே அந்த கையை அப்படியே தூக்கி வச்சு அப்படி நிமித்தும் போது சுற்றுவங்களா அப்படியே பயங்கரமா வேடிக்கை பார்க்காம அந்த அளவுக்கு ஒரு தைரியசாலி. என்ன அப்போ வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கதை நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ இந்த டைரக்டர் ஆகுன்னு போராடினவர். இன்னைக்கு இந்த கேப்டனோட மறைவு இன்னைக்கு திருவண்ணாமலையிலையோ நம்ம திருப்பதிலையோ எவ்வளோ கிரௌட் இருக்கோ சாமியை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு உலகம் ஃபுல்லாக கேப்டனுடைய நம்ம குடும்பத்தோட ஒருத்தராக இருக்காரு. கேப்டனுடைய ஆத்மா சாந்தேரியில் எல்லாருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அன்பான கேப்டன் அவர்கள், தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் அவர்கள். அந்த நடிகர் சங்கத்தில் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொன்னால் அது கேப்டன் அவர்கள் தலைவராக இருந்த அந்த காலம்தான். அதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்காங்க, அதுக்கு பின்னாடி எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. அந்த நடிகர் சங்கத்துடைய கடனை அடைச்சு அதை மீட்டு ஒரு பெரிய நிதியை செய்து வைத்தவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய இயக்கத்தை கட்டமைச்சு பல கோடி தமிழ் மக்களுடைய அன்பை பெற்ற ஒரு மா மனிதர், ஒரு புனிதர். தர்மம் செய்கிறது எப்படின்றத வந்து சொல்றதில்லை, வாழ்ந்து காட்டினவர். எத்தனையோ பேருக்கு வந்து உணவளித்தவர். இப்படின்னு அவரை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி அவர் நம்ம விட்டு பிரிஞ்சிருக்கார் நினைக்கும் போது இது தமிழ் திரையுலகத்துக்கு இல்லை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு, தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. நிச்சயமாக அவருடைய இழப்பை வேறு யாராலையும் ஃபில் பண்ணவே முடியாது. கேப்டன் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். விஜயகாந்த் சார் பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒருத்தர் நாங்கள் இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா நாங்கள் எப்போவுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போதும் சரி, கொஞ்ச நாளைக்கு அவர் வீட்டுக்கு எதிரில் ஒரு வீட்டில் இருந்திருக்கேன், சளி கிராமத்தில். அங்கே இருக்கும்போதும் சரி ஒரு பாதுகாப்பான ஃபீலிங் இருக்கும். நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கேட்குறதுக்கும் பார்த்துக்கிறதுக்கும் தைரியம் சொல்லி கொடுக்கறதுக்கும் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா ஃபீலிங் விஜயகாந்த் சார் எப்பவுமே கொடுப்பாரு. அவர் எனக்கு நம்ம மத்தியில் இல்லை அப்படி நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லார் மனசில் அவர் என்றைக்குமே இருப்பார். எப்பவுமே ஒருத்தர் இருக்கும்போது அவருடைய அருமை நமக்கு புரியாது, போனதுக்கப்புறம் தான் அருமை தெரியும். இன்னைக்கு இந்த கூட்டம் நீங்கள் பார்க்கும்போது நான் தான் சொல்லுவேன், இந்த கூட்டம் வந்து ஒரு மாபெரும் நடிகனுக்கோ இல்லை ஒரு அரசியல் தலைவருக்கு இல்லாமல் ஒரு நல்ல மனிதர். அப்படிதான் நீங்கள் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, வெளியில் யார்கிட்ட கேட்டாலும் ஒரு உண்மையிலே ஒரு நல்ல மனிதர்,
ஒரு தங்கமான மனுஷன் அப்படி யாராவது கேட்டாக்கா கேப்டன் தான் சொல்லுவோம். இந்த கூட்டம் வந்த அந்த கேப்டனுக்கு, அந்த ஒரு தங்கமான மனுஷனுக்கு தான் இந்த கூட்டம் வந்திருக்கு. இங்கே விடுற ஒவ்வொரு கண்ணீரும் வந்து முழு மனசுலேருந்து விடுற கண்ணீர். ஏன்னா அப்படிப்பட்டவர் யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், அது சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கட்டும் இல்லை வெளியில் பொதுமக்கள் இருக்கட்டும், அது இறங்கி அவங்களுக்கு பிரச்சனை தன்னுடைய பிரச்சனை ஆக்கி அந்த பிரச்சனை தீர்க்க வைக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்க மாட்டார். ரொம்ப பர்சனல் லாஸாக இருக்குது எனக்கு இது. நான் சினிமா மட்டும் இல்லை, அவர் நடிகர் சங்கத்துடைய தலைவர் இருக்கும்போது அவர் கூட நான் வேலை பார்த்துருக்கேன். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கும்போது அவர் எப்படி ஒரு சின்ன ஈகோ கூட இருக்காது. அந்த ஈகோ இல்லாமல் இறங்கி வேலை முடியணும், அவ்வளோதான். அப்படி தான் அவர் இருப்பார். அவர்கிட்ட பல விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். தைரியம் கற்றுக்கிட்டேன், உண்மை பேசுறது கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். அவர் எனக்குமே எங்கள் மனசில் இருப்பார். ரொம்ப சத்தமாக பேச முடியாத ஒரு மனநிலை, மனசு உடைஞ்சிருந்தாலும் அது சத்தமாக பேசிதான் ஆகணும். இது வந்து ஒரு ரியல் ஹீரோவோட மரணம். ரியல் ஹீரோக்கள் வந்து என்னைக்குமே மரணிக்கிறதே கிடையாது. அந்த ரியல் ஹீரோக்கள் வந்து தாங்கள் செஞ்ச பணிகள் மூலமாக நம்மளுடைய இதயங்களுக்குள்ள நம்ம அவங்கள இன்னைக்கு அடக்கம் செய்ய போறோம். சீரியஸாவே விஜயகாந்த் சார் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருப்பாரு. ஆனா அவர் பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய உதவிகள் எல்லாமே ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ரோகிணி லாட்ஜில் இருக்கும்போது அவர் நிறைய செஞ்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு நடிகனுக்கு என்னைக்குமே நான் வந்து ரசிகனா இருந்ததில்லை. நான் சொல்றது என்னுடைய ஆரம்ப காலத்துல இருந்து. ஆனா ஒரு சிறந்த மனிதனுக்கு நான் ரசிகன்னா அது வந்து விஜயகாந்த் சாருக்கு சொல்லலாம். அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை பூரா ஒரு மனிதநேயத்தோடவும், அதே நேரத்தில் ஒரு அலெக்சாண்டருக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற மாவீரங்கள் இருக்கிற அவ்வளவு தைரியமும் விஜயகாந்த் சார்ட்ட இருந்தது. அது வந்து ரொம்ப ஆச்சரியம். அது நமக்கு தெரியும். இந்த அரசியலுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து அவருடைய தைரியமான செயல்பாடுகள் எல்லாமே. அவர் ஆரோக்கியமா இருந்திருந்தாருன்னா, ரஜினி சார் கூட சொன்னாரு, ஆரோக்கியமா இருந்திருந்தாருன்னா அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தியிருப்பாருன்னு. அவ்வளவுக்கும் காரணம் அவருடைய மனசுல நம்ம ஏற்படுத்தின பாதிப்பு. குறிப்பா மீடியாக்களுக்கு நான் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இதே விஜயகாந்த் சாரை சில யூடியூபுகள் வந்து பல முறை வந்து நம்ம அவருடைய இந்த மரண செய்தியை நம்ம போட்டிருக்கோம். ஏன் என்னை பத்தி கூட நிறைய தடவை போட்டாச்சு. தயவு செய்து அது கொஞ்சம் மனிதாபிமானத்தோட அணுக வேண்டிய ஒரு விஷயம். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னீங்கன்னா நிச்சயமா இது உங்களுக்குள்ள சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அது இந்த நேரத்தில் நான் ரொம்ப மன வருத்தத்தோட சொல்லிக்கிறேன். அதே மாதிரி விஜயகாந்த் சாருடைய பேச்சு எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய மனப்பிரச்சனையை அவருக்கு ஏற்படுத்துச்சு. அதுதான் உடல்நலம் அவருக்கு கெட்டதுக்கான ஒரு காரணம். அதனால இந்த மீடியாக்கள் மூலமா டெஃபினட்டா அவங்களுக்கு எந்த கலைஞனா இருந்தா அவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணுங்கிற ஒரு இது வந்து அட்வைஸ் கிடையாது. இது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. விஜயகாந்த் சாருடைய இந்த மரணத்துல நான் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், ஒரு மனித நேயத்துக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வெற்றி தான் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை காசு கொடுத்துலாம் சேர்க்கவே முடியாது. இப்ப நான் விஜயகாந்த் சாருடைய ஒய்ஃப் அவங்க என்ன பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க, ஒரு தாயா இருந்து பார்த்துக்கிட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுதாங்க. நானும் அழுதேன். உண்மையிலேயே ஒரு மனைவியை மீறி ஒரு தாயா மாறி அவங்க செஞ்ச நிறைய விஷயம், அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு போராட்டம் தான் இந்த சோகம் நமக்கு தாமதமா வந்து சேர்ந்திருக்கு. அவருக்கு நம்ம உண்மையிலேயே அஞ்சலி செலுத்த வேண்டியதா இருந்தா அந்த மனித நேயத்தை நம்ம பின்பற்றணுங்கிறது மட்டும் நான் எனக்கு ஒரு அட்வைஸா எடுத்துக்கிறேன். நன்றி. மனிதர் நான் சொன்ன கேப்டன் சொல்லுவேன். தனக்கு என்னன்னு எந்த பிரச்சனைக்கு ஒதுங்கி போகாம மற்றவங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுல முன்னாடி வந்து சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், பொது வாழ்க்கையிலே ஆகட்டும், அந்த மாமனிதன் கேப்டன் அவர்கள். நானே வந்து சினிமாவில் வந்த புதுசில் ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லாத சில வார்த்தை இருந்துச்சு. ஆனால் கேப்டன் என்னை கூப்பிட்டு நீ வளர காத்து இருந்தா பேசக்கூடாதுன்ட்டு எனக்கு அறிவுரை சொன்னார். அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் திரையுலகமாகட்டும் எங்கேயா இருந்தாலும் சரி சரி முதலெல்லாம் வந்து நிற்பாரு. அவங்க உதவி இயக்குனர்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் ஷூட்டிங்கில் மட்டும் எல்லாருமே பாதுகாப்பாக உணர்வோம். ஏன்னா கேப்டன் இருக்காருங்கிற அந்த ஒரு தைரியம் எல்லாத்துக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட மாமனிதரின் மறைவுக்கு எனது மனப்பூர்வ அஞ்சலிகள். அவர் குடும்பத்தாருக்கும் அவர் தொண்டர்களுக்கும் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் 45 ஆண்டுகால நட்பு. இந்த 45 ஆண்டு காலத்துல கலைத்துறையில ஒன்னா வாய்ப்பு தேடி ஒன்றாக அலைந்து ஒன்றாக வெற்றி பெற்று வெற்றிக்கு பிறகு மீண்டும் தோல்விகளை சந்தித்து மறுபடியும் விழுந்து
ஒரு போராட்டமான வாழ்க்கையை கலைத்துறையிலும் அரசியல் துறையிலும் சந்தித்தவர்களாக நண்பர் விஜயகாந்த் அவர்கள். அதாவது எங்களுக்கு எல்லா வகையிலும் திரைத்துறையில் மட்டும் நண்பர்களாக மட்டும் இல்லாமல் குடும்ப விஷயங்களிலும் நாங்கள் கலந்து ராதாரவி ஆகட்டும், நானாகட்டும், பாண்டியனாகட்டும், தியாகனாகட்டும், எல்லா விஷயங்களிலுமே நாங்கள் ஒன்றாக கலந்து இன்ப துன்பங்களை பங்கு பெற்றவர்கள். இந்த நட்புக்கு அப்புறம் அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஒரு பெரிய சகாப்தம் முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு நல்ல ஒரு மனிதனாக மிக்க ஒரு அற்புதமான ஒரு நண்பர். தமிழ் மொழி மீது மிகவும் பாசமும் பற்று வைத்திருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சிறந்த மனிதரை, மனிதனாக மிக்க மனிதரை, நல்ல நண்பரை இழந்து தவிர்க்கின்ற அவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சொக்க தங்கம். உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. என்னதான் கோவம் இருந்தாலும் அந்த நிமிஷம் தான். உங்ககிட்ட நிறைய ட்ரிப்பு சண்டை போட்டிருப்பாரு, எல்லாம் பண்ணியிருப்பாரு. ஆனால் உண்மையா சண்டை போட்டோம் அந்த நிமிஷம் தான். அதாவது உண்மை இல்லை, எதுவாக இருந்தாலும் கக்கிடுவாரு, மனசுல எதுவுமே வச்சிருக்க மாட்டாரு. அது மாதிரி ஒரு தெய்வம் இன்னைக்கு இப்படி ஆயிருக்கு. ஆனா இந்த தெய்வம் என்னைக்கும் நம்ம கிட்ட இருந்து போகாது, உங்ககிட்ட இருந்து போகாது. நீங்க தான் இந்த தெய்வத்தை எப்பவுமே நம்ம ஒரு தெய்வமா, சினிமாவோட தெய்வமா இல்ல, மக்களுக்கு ஒரு எம்ஜிஆர் சார் எப்படி இருக்கும்போது எப்படி இருந்தாரு, புரட்சி தலைவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இந்த கருப்பு தங்கம் என்னைக்கும் நம்மளை விட்டு போகவே போகாது. எவ்வளவு படங்கள் நான் கூட இருந்து சாப்பிட்டவன், அதான் சொல்றேனே, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டவங்க தான் பல பேர் இருப்பாங்க. நான் கூட இருந்து சாப்பிட்டவன், எனக்கு ஊட்டி விட்டாரு, சாப்பிட்றான்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டவருக்கு தெய்வம் இன்னைக்கு படுத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன படுத்தாலும் நம்மளை விட்டு இந்த சொக்க தங்கம் என்னைக்கா இருந்தாலும் எந்த ஃபார்ம்ல வந்தாலும் அழியாது. அது மாதிரி இந்த தங்கம் என்னைக்குமே அழியாது. இந்த தங்கம் நீடோடி அதுதான் சொன்னேன், நான் திருப்பி சொல்லிட்டு வந்தேன். இந்த நடிகர் சங்கத்தை மீட்டு கொடுத்த சங்கம், எங்க ஸ்டென்ட் யூனியனை காப்பாத்தின சங்கம். இன்னைக்கு ஸ்டென்ட் கலைஞர்கள் இப்படி வளர்ந்து இப்படி இருக்காங்கன்னா இந்த ஸ்டென்ட் யூனியனுக்கு எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் அடுத்த எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த விஜயகாந்த் அண்ணன், விஜய் அண்ணன், நாங்க விஜய் அண்ணன் கூப்பிடுவோம். நீங்க கேப்டன் சொன்னாலும் விஜய் அண்ணன் அப்படியே ஒரு சொந்தத்துல எப்படி இருப்பாங்க, ஒரு அண்ணன் தம்பி எப்படி கூப்பிடுவாங்க, ஒரு அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க, அது மாதிரி வாழ்ந்தவங்க நாங்க. அதனால இந்த தங்கம் என்னைக்குமே நம்ம மனசுல எப்பவுமே இருக்கும். எந்த ஃபார்ம்லயும் நம்ம தங்கம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், இந்த நடிகர் சங்கம் அதை மீட்டு கொடுத்தது பெருசு இல்ல, இந்த நடிகர் சங்கத்துல இவருடைய அடையாளம் ஒண்ணு இருக்கணும். அதுதான் என்னுடைய சந்தோஷம். இது மக்களுடைய சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. மரியாதைக்குரிய புரட்சி கலைஞர், கேப்டன், தேமுதிக கட்சி தலைவர், இது இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு சரித்திரம் படைத்த சகாப்தமானவர். அவர் கூட ஆரம்ப காலத்தில், அவர் வாய்ப்பு தேடுற காலத்துலேருந்து எனக்கு அவர் நல்ல பழக்கம். அதுக்கப்புறமா சினிமாலேயும் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு இமாலய சாதனை படைத்தார். அதே மாதிரி அரசியலையும் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து இது பண்ணார். உடல்நல குறைவு மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் கூட அரசியலில் பல சாதனைகளை அவரால் படைச்சிருக்க முடியும். அவரை பற்றி சுருக்கமாக ஒன்று சொல்லலாம். என்னென்னா, அடுத்தவங்களுக்கு உதவுற விதத்தில் வந்து அவரை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. அதை நான் வந்து கண்கூடாகவே பார்த்துருக்கேன். புரட்சி தலைவர் எப்படி அவருடைய ஃபோட்டோக்களை எப்போ பார்த்தாலும் திரும்ப பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுமோ, அந்த மாதிரி நண்பர் விஜயகாந்த் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய என்னென்ன நடந்து, யாருக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ணாங்க, எப்படியெல்லாம் அவர் இது பண்ணார் அப்படிங்கிறத எவ்வளோ பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படிங்கிற அளவுக்கு அவர் வாழ்க்கை இருந்திருக்கு. சினிமாவுக்கு வர்றவங்க எத்தனையோ விஷயங்கள் எல்லாருமே அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அவருடைய ரசிகமன்ற தொண்டர்கள், ரசிகமன்ற நண்பர்கள் யாருக்கு எல்லாத்துக்கும் எப்படி ஆறுதல் சொல்ல தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு எல்லோரும் கதறி அழுதுட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய என் குடும்ப சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ சினிமா இருக்கிறவங்களுக்கும் அவருடைய பெயர் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
நல்ல மனிதருங்கிற பெயர் என்னன்னைக்கு எல்லாராலையும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவருடைய இழப்புக்கு எந்த விதத்திலையும் ஈடு செய்ய முடியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் அவருடைய இதை நேரத்துலேருந்து ஒவ்வொன்றும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் எந்த அளவுக்கு இது பண்ணாங்க அதெல்லாம் பார்க்க பார்க்க மனசுக்கு இவ்வளோ நல்ல மனிதர் இழந்துட்டுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்றைக்கும் அவர் பெயர் புகழ் நிலைச்சிருக்கோம். நன்றி, வணக்கம். என்ன சொல்கிறதுன்னு வார்த்தைகளே இல்லை. ஆக்சுவலி நம்ம இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக இப்படி ஒரு கேப்டனை மிஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கேப்டன் திருப்பி வருவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா எப்படி மணிரத்னம் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ, செந்தூரப்பூவில் கூட்டிகிட்டு வந்து விட்டது அவர் தான். ஆபாவானம் கிட்ட ரோஷான ஒரு நடிகை வந்திருக்கா, அவளை போடுங்க கரெக்டாக இருப்பான்னு சொன்னது அவர் தான். இன்னைக்கு செந்தூரப்பூ பேர் வாங்கினது அவர் மூலியமாக தான். நான் 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவருக்கு பேராகவும் நடிச்சிருக்கேன். இப்படி ஒரு ஹியூமன் பீன் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப அருமையான ஒரு ஹியூமன் பீன். எல்லாரும் பணம் சம்பாதிப்போம், பேர் சம்பாதிப்பாங்க. ஒரு நல்ல ஹியூமன் பீன் சம்பாதிக்கிறது ரொம்ப மகா கஷ்டமான விஷயம். அது இன்றைக்கி அவர் நிரூபிச்சிட்டாரு. எனிவே வீல் மிஸ் இம். கண்டிப்பாக எங்கள் இண்டஸ்ட்ரி அத்தனை பேர் மிஸ் பண்ணுவாங்க. அவரை மாதிரி தலைவர் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஒரு நடிகருக்கு ஒரு பிரச்சனைனா அவரை தவிர வேறு யார்ட்டுமே போய் அப்ரோச் பண்ணவும் முடியாது. அவர்னா இன்றைக்கி இறங்கி வேலை செய்வார், எல்லாமே நடக்கும். ஒரு நடிகருக்கு என்ன தேவையோ மொத்தம் செஞ்சு கொடுப்பாரு. அவரும் இருந்ததுன்னா மக்களுக்கும் நிறைய செஞ்சுருப்பார், கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இருந்தாலும் வில் மிஸ் ஹிம் அலாட். நன்றி. கஜேந்திராவில் விஜயகாந்த் சாரோட ஒர்க் பண்ண எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அந்த 6 months அவரோட நான் ட்ராவல் பண்ண அந்த மூமெண்ட்ஸ் நெவர் டு பி ஃபர்காட்டன். A true human being, great actor, a great leader. அந்த படம் பண்ணும்போது அவரோட ரியல் குணம் நான் பார்த்தேன். எவ்வளோ அன்பா எவ்வளோ அனுசரிச்சுங்க எல்லாருக்கும் அந்த ப்ராஜெக்டில் சந்தோஷமாக இருக்கணும். சாப்பாடு கரெக்டாக அவுட்டோர் போனோம் நாங்கள் கேரளா, அங்கேயும் பார்த்துட்டு ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு ரேர் ஹியூமன் பீயிங். இந்த 2 நாளாக இந்த பார்க்குற கூட்டம் பார்த்தா அன்இமேஜினபிள் ஹவு மச் லவ் அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு இந்த இவ்வளோ வருஷம். இட் இஸ் லிட்டரலி தி ஹோல் ஆஃப் சென்னை இங்கே இருக்குது, ஹோல் தமிழ்நாடு இருக்குது. அண்ட் I am very happy in the sense that I was able to meet him, work with him. But today, everybody will miss him. I really wish his family, I don't know how they were going to go through this process of it without him in their lives. Wherever Vijayakanth sir is, I pray that his soul rest in peace. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருடைய பேரையும் நீங்கள் இவ்வளோ நேரம் நிற்கிறதையும் பார்த்தாருன்னா, இங்கே படுத்துக்கிட்டு இருக்கார்ல எங்கள் அண்ணன், அப்படிலாம் விட மாட்டார். நீங்கள் எல்லாரும் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களான்னு முதல்ல பார்ப்பார். முதல்ல நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணலான்னு சொல்லுவார். உங்களுடைய எல்லாருடைய பேரையுமே பேர் சொல்லி கூப்பிட்டு நல்லா இருக்கியப்பா, உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, ஏதாவது கஷ்டம்னா சொல்லு, நான் இருக்கேன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு தூண் நம்மளை விட்டு கடவுள்கிட்ட போயிட்டாருன்னு நினைக்கும் போதே மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க பாரிவள்ளெல்லாம் நம்ம பார்த்ததில்லை, ஆனால் இங்கே படுத்துட்டு இருக்காரு இல்லையா, எனது அண்ணன் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எனக்கெல்லாம் எவ்வளவோ தைரியமாக இருந்திருக்காரு. நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லுவார். மனசார என்னை தங்கையாக ஏற்றுக்கிட்டவர். இன்றைக்கி அவர் நம்மக்கிட்ட இல்லைன்னு நினைக்கும் போதே மனசு ரொம்ப வெடிக்குது. அந்த குடும்பத்துக்கு நம்ம எல்லாரும் இருக்கோங்கிறத காட்டணும். நன்றி, வணக்கம். எம்ஜிஆர் தோட்டத்துலேருந்து சுதா விஜயன் வந்திருக்காங்களே, அவங்களும் பேசணும்னு நினைக்கிறாங்க, பேசணும். வணக்கம். நீங்கள் இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது நிஜமான உண்மையான அன்பு. நான் எம்ஜிஆர் தோட்டத்துலேருந்து வரேன். எம்ஜிஆரோட வளர்ப்பு மகள் என் ஜானகி அம்மாவோட தம்பி பொண்ணு சுதா விஜயகுமார். விஜயகாந்த் சார் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு. அண்ட் அவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது அவர் எவ்வளோ நல்லவர்னு. அண்ட் ரியல் எம்ஜிஆர் ரசிகர் அண்ட் எம்ஜிஆர் ஃபாலோவர். அண்ட் ஜானகி அம்மாவை அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு. அவங்க இறுதி சடங்கெல்லாம் ஃபுல்லாக விஜயகாந்த் சார் தோட்டத்தில் தான் இருந்தார்.
அம்மாவும் ஜானகி அம்மாவும் வந்து விஜயகாந்த் சார்னால் அவ்வளோ உயிர். எப்போ அமெரிக்கா போயிட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்தாலும் 2 குழந்தைங்களுக்கும் அண்ட் விஜயகாந்த் சாருக்கும் ஃபஸ்ட்டு வந்த உடனே அவங்களுக்கு தான் ஃபுல்லாக ஏதாவது ட்ரெஸ்ஸாவது வாங்கிட்டு வருவாங்க. விஜயகாந்த் சார் வந்து அவரோட லீடர்ஷிப்பில் நம்மளால் இருக்க முடியலையன்றது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஹீஸ் அ ட்ரூ ரொம்ப நல்ல மனிதர். கேப்டன் விஜயகாந்த் அண்ணா வந்து இறந்துட்டாருன்ற விஷயம் வந்து கேள்விப்பட்டேன். ஆனா என்ன மன்னிச்சிடுங்க, முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க. நான் சத்தியமா இந்த நேரத்துல நான் உங்க பக்கத்துல இருந்து உங்க முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்தோட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும். நான் வெளிநாட்டுல இருந்து என் தப்பு இருக்குமா என்ன மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் வந்து நல்லது செய்யறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எங்களை மாதிரி யாரும் நல்லது செய்யறது சாதாரண விஷயம் இல்லை. எங்கேயோ ஒரு யாரோ யார்கிட்டயும் இந்த ஒரு கத்துக்கிட்டு இருந்திருக்கணும். அது நான் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன், சத்தியமா சொல்றேன். ஏன்னா உங்க அலுவலகத்துல வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய பேர் சொன்னதுதான் நான் கேட்டிருக்கேன். உங்க அலுவலகத்துக்கு யாராவது பசியோட வந்தா நீங்க வந்து சூட போட்டு அனுப்புவீங்க. அதே தான் நான் வந்து நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன். அதே மாதிரி நீங்க எவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு. இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு நடிகை சங்க முன்னாள் தலைவரோ இழந்ததை விட ஒரு நல்ல மனிதர் இழந்ததை விட என்னால ஜீவனிக்க முடியல. இன்னைக்கு நடிகை சங்கத்துல வந்து நாங்கெல்லாம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கும் போது பிரேமலா நம்ம சொன்ன ஒரே விஷயம் தான், நீங்க அந்த பதத்தை மீட்டுட்டு எடுத்துட்டு வரும்போது உங்க வீட்டு நகை கூட வந்து அந்த அளவுக்கு நீங்க ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. நீங்க அந்த பத்திரத்தை அப்படியே பொக்கிஷமா நீங்க வந்து உங்க லாபத்துல வச்சீங்க. அம்மா அந்த அம்மா சொல்லும் போது நீங்க செஞ்ச உதவிகள், நீங்க செஞ்ச விஷயங்கள் இந்த நடிகை சங்கத்துக்கு நீங்க நடத்துற அந்த நிர்வாகம், அரசியல்வாதியா நீங்க அவ்வளவு துணிவா நீங்க பேசின பேச்சு, உங்க செயல்பாடு, ஒரு நடிகனா நீங்க இவ்வளவு பேர் வாங்கியிருக்கீங்க. ஆனா ஒரு மனிதராக பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. சில நபர்கள் ஒரு மனிதராக நீண்ட நாட்கள் அந்த பேர் நீடிக்கும். அந்த வகையில நீங்க இருக்கீங்க. மன்னிச்சுங்க. உண்மையிலே நான் சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நான் உங்க பக்கத்துல இருந்திருக்கணும், முறையா உங்க பக்கத்துல இருந்திருக்கணும். உங்க ஆத்ம சாந்தி அப்படின்னு நீங்க நல்லா இருக்கணும். சத்தியமா உங்க பேர்ல நான் கண்டிப்பா வந்து உங்க பேர்ல நான் கண்டிப்பா வந்து மேற்கொண்டு நல்லது பண்ணணும்னு என்ன தோணுது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சொல்ல முடியல. உங்களுக்கு நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நான் நினைக்கிறேன். நான் இங்கே கொலம்போல ஷூட்டில் வந்திருக்கேன், ஹேட் ஷூட்டு. நியூஸ் கேட்டோன்னு பயங்கர கவலையாயிடுச்சு, ரொம்ப கவலையாயிடுச்சு. விஜயகாந்த் சார் எங்களை விட்டுட்டு போயிட்டு. வாட் அ கிரேட் மேன், ரொம்ப ரொம்ப கிரேட் மேன். நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன். மிஸ் யூ சார். என்னோட குழந்தைக்கு அவரு வந்து பேர் வச்சார். நல்ல மனிதர் சொல்றது எல்லாரையும் நல்ல பாதுகாப்பா இருப்பாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் எல்லாரும் நல்லா சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும், யாருமே திட்டக்கூடாது. அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு கடவுளே எப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு தெரியும் சார். ரொம்ப மிஸ் பண்றேன் சார், உங்களால பார்க்க முடியலையே, ரொம்ப கவலை. லாஸ்டா நான் கொஞ்சம் 1 இயருக்கு முன்னாடி தான் பார்த்தேன், 1 இயர் 2 இயர்ஸ். அப்போ ஒருத்தர் ஒரு டெத்துக்கு ஐவிசசி சார் இறந்தனால போயிருந்தேன். போயிருக்கும் போதும் அவர் எனக்கு நேரா வந்தாரு. நேரா வந்துட்டு நான் இழைச்சது பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரு, என்ன உடம்பு சரியில்லைன்னு. இல்லை சார், நான் இழைக்கிறதுக்காக உடம்பு பார்த்துங்க மாஸ்டர், ப்ளீஸ் மாஸ்டர். அவர் எனக்கு சொன்னது மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில. நிறைய சொல்லிட்டு போலாம், இவ்வளோ படங்கள் ஞாபகமா. திரை உலகில் மீண்டும்
ஒரு மலை சாய்ந்தது. விஜயகாந்த் என்னும் உச்சத்தை தொட்ட ஒரு மலை, இதயம் உள்ள ஒரு மலை, கேப்டன் என்று எல்லாராலும் அன்பால் அழைக்கப்படும் ஒரு நல்ல மனிதர், நல்ல நடிகர், மக்களிடையே செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர் மறைந்து விட்டார். எனக்கு அவரோடு அதிகமாக தொடர்பு கிடையாது. ஏன்னா நான் அவரோட பண்ண படங்கள் ஒரு 3-4 படங்கள் தான் எஸ் ஏ சந்திரசேகர் சார் உபயம். பட் அந்த 3-4 படங்கள்லேயே நான் அவரோட பழகின விதம், அவர் நேருக்கு நேர் பேசக்கூடிய மனிதர். ஒரு வெறும வாயால பேசுற மனுஷன் இல்லை, இதயத்தால பேசுறாருங்கிறத நான் அவர்கிட்ட நான் புரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் அவரை பத்தி சேகரிச்ச பல விஷயங்கள் தெரியும்போது அவரை மாதிரி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க ரொம்ப ஃபியூ இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலன்னு தெரிஞ்சு போச்சு. எத்தனை பேருக்கு எஜுகேஷன் ஹெல்ப், ஆனா எதுக்குமே அவர் பேர் வாங்கினதில்லை, அதுக்கு தனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை. நல்ல மனிதர். அவர் இந்த சினிமா உலகத்தில் இல்லை என்னும் போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய ஒரு தூண் சாஞ்சா மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வருது. எத்தனையோ இன்னல்களை ஃபேஸ் பண்ணார் அவர் மண்டபத்துக்கு வந்த இன்னல்கள், அப்புறம் அரசியல் அவர் ஃபேஸ் பண்ண எதிர்ப்புகள் எல்லாத்தையும் மீறி அந்த கட்சியில என்ன ஒரு செல்வாக்கோட இருந்தார். இன்றும் மக்கள் மனதிலே அவர் இருக்கிறார், அவர் ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார். தமிழ் சினிமா வரலாறிலே கண்டிப்பாக பேசப்படும் ஒரு ஃபிகராகத்தான் விஜயகாந்த் விளங்குவார். அவர் குடும்பத்துக்கும் மனைவிக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். இந்த இதயத்தை, இந்த உலகத்தை விட்டு இன்னும் ஒரு நல்ல மனுஷன் பிரிஞ்சு போயிட்டாரே அப்படிங்கிறது தான் நமக்கு கவலையா இருக்கே தவிர அவருக்கு அது ஒரு ரிலீஃபா தான் இருக்கும் அவர் உடல் உபாதைகளை நினைக்கும் போது. ஓகே, 71 வருஷம் இருந்தார், தன்னுடைய கால ஆழமா பதிச்சார் சினிமா உலகத்தின் மணலிலே. We will remember him always. Captain, we salute you. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப வேதனையாகவும் இருக்குது விஜயகாந்த் சாருடைய இந்த மறைவு செய்தி. சின்ன வயசுலேருந்தே நான் சாருடைய பெரிய ஃபேன். ஃபஸ்ட் ஷோ பார்க்குற ஒரு கேரக்டர். எத்தனையோ நாள் ஸ்கூல் கட் அடிச்சுட்டு படத்துக்கு போயிருக்கேன், அவருடைய படத்துக்கு மட்டும். இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லிக்கிறேன். விஜயகாந்த் சார் நம்மளை விட்டு போனாலும் அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் இன்னும் பல நூற்றாண்டுகள் இருக்கும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. கேப்டன் விஜயகாந்த் மறைவு மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நண்பர்களால விஜி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல இனிய நண்பன் தான் விஜயகாந்த். 40 ஆண்டு கால நட்பு எனக்கும் விஜயகாந்துக்கும். பல படங்கள் நடித்திருக்கிறோம். தமிழ் திரைப்படத்துல மிக அதிகமான 100 நாட்கள் படமும் சில்வர் ஜூப்ளி படமும் கொடுத்தவர் விஜயகாந்த். நலிந்த நடிகர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய நல்ல மனம். ஒரு நாளைக்கு சுமார் 200 to 250 பேர் அவர் ஆபீஸ்ல சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பரோபகார குணம். நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் இருந்த போதுதான் நடிகர் சங்கத்தினுடைய கடன்கள் அடைக்கப்பட்டு எந்த கடனும் இல்லாமல் நடிகர் சங்கம் ஒரு கம்பீரமாக இருந்ததுன்னா அது விஜயகாந்த் காலம்தான் பொற்காலமாக இருக்கும். கேப்டன் விஜயகாந்த் என்றால் அந்த கேப்டன்ஷிப்புக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் நிரம்ப பெற்றவர், மிக நேர்மையானவர். அதனால்தான் அரசியல் அவருக்கு சரியா ஒத்து வரல. நான் நினைத்ததை சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் அவருக்கு. நிறைய டைரக்டர் தயாரிப்பாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு பெரிய வாழ்க்கை கொடுத்தவர் விஜயகாந்த். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயகாந்த் கடவுள் நம்பிக்கை மிக்கவர், தான தர்மம் எல்லாம் செஞ்சவர். அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு. அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். சில நேரங்களில் சில விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. சில நேரங்களில் சில விஷயங்கள் வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது.
இயற்கை மனிதனை கொண்டு செல்வது நியாயம்தான். பிரயோஜனமான சில மனிதர்களை கொண்டு செல்வது என்பது கஷ்டம். என் நண்பன் அது மட்டுமல்ல, சிறந்த கலைஞன், சிறந்த மனிதாபிமானி. இன்று வரையிலும் அவன் வீட்டுக்கு சென்று பசியாரி வராதவர்கள் யாரும் கிடையாது. அத்தகைய ஒரு நல்ல கலைஞன். பல நாட்களாக எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்கும்போதே தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வருத்தப்பட்டது. ஏனென்றால் ஒரு நல்ல கலைஞன் எப்படி இது மாறிவிடக்கூடாது நினைத்தும் எது நடக்கக்கூடாதோ அது நடந்துவிட்டது. என்றாலும் அவன் வீட்டுக்கு சென்று சாப்பிடாதவர்கள் கிடையாது. அவன் வீட்டுக்கு சென்று அவனை தரிசிக்காதவர்கள் கிடையாது. நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல ரசிகர்கள். இவ்வளவு சீக்கிரமாக அவரை கடவுள் அழைத்துக் கொள்வான் நினைத்துக் கொள்ள பார்க்க முடியவில்லை. அது கஷ்டமாக நிகழ்வு. காலை செய்தி கேட்டவுடனே ஏன்னா அவன் கலைஞன் மட்டுமல்ல, மிக சிறந்த ஃபைட்டர். நல்ல கலைஞன், நல்ல ஃபைட்டர், நல்ல இறக்க சிந்தாலே. யாருக்கு என்ன பண்ணணுமோ அந்த காலகட்டத்தில் பண்ணுவான். சினிமா நடிகர்கள் சம்பாதிக்குவான். ஆமாம், சம்பாதித்து பிறகு பள்ளி கொடுத்தவன் விஜயகாந்த். விஜயகாந்தோட ஒரு படம் தான் செய்திருக்கிறேன். ஆனால் அந்த ஒரு படத்தில் என் அனுபவம் வித்தியாசமானது. விஜயகாந்தோடைய படம் அவரோடு நடித்து அவரோடு பழகி பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் அவன் எவ்வளவு பெரிய மனிதன் என்று. அத்தகைய மனிதன் மறைவு என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல, உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய இழப்பு. என்ன செய்வது? சில நேரங்களில் இயற்கை தவிர்க்க முடியாத ஒன்று. என்னால் உடல்நிலை சரியில்லை, நடப்பவர்கள் கூட முடியவில்லை. ஒரு காலகட்டத்திற்கு ஒரு மனிதனுக்கு இது உண்டு. அதுபோல இந்த காலகட்டத்தில் பாரதி ராஜாவால் ஆக்டிவாக நடந்து சென்று பார்க்க முடியவில்லை என்று கவலை இருக்கிறது. விஜயகாந்த் வெற்றிப்படி நாட்டியம். விஜயகாந்த் தம் நடிப்பால் உயர்ந்தவன். விஜயகாந்த் மனித தன்மையாக உயர்ந்தவன். அவருடைய ஆத்மா சாந்தியடைய, அவர் குடும்பம் ஆத்மா சாந்தியடைய நான் என்னுடைய வருத்தங்களை எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ரசிகர்களுக்கு நான் கூறுவதெல்லாம், நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். விஜயகாந்த் மனிதர்களுக்காக என்ன செய்தாலும் அதை செய்தாலே போதும். நீங்கள் அவருக்கு கொடுக்கின்ற ஆத்மா, அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். ஒரு துக்கமான நாள் தான் சொன்னது. என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனைக்கு போகும்போதெல்லாம் அன்பு சகோதரர், அன்பு நண்பர், புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் பூர்ண குணமடைந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் பழைய விஜயகாந்த் அவரை பார்ப்போம்னு நினச்சிட்டு இருந்த பல பேருக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஒவ்வொரு முறையும் மருத்துவமனைக்கு போகும்போது கேப்டன் நல்லா வந்துடணும், நல்லா வந்துடணும்னு இறைவனை வேண்டுவதில் நானும் ஒருவன். அந்த ஒரு என்ன சொல்ற நட்பு எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு டீப் ரூட்டட் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க.
அதாவது என்னுடைய வாழ்க்கை பயணத்தில், கலைவள பயணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நான் பார்க்கும்போது என்னை சப்போர்ட் பண்ணது விஜயகாந்த் பல முறை நான் சொல்லியிருக்கேன். அவன் அலுவலகத்துக்கு போனது எனக்கு பசுமையாக எனக்கு ஞாபகம் இருக்குது. புலனசாரணை படத்துக்காக அவருடைய மேக்கப் அண்ட் ராஜுனை அவர்கிட்ட கூப்பிட்டு போனார். அதுதான் முதல் சந்திப்பு, நேரடி சந்திப்பு விஜயகாந்த் சாரோட. அவர் ராவுத்தர், டைரக்டர் செல்வமணி. அது ஒரு இயக்குனருக்கு ஒரு உரிய மரியாதை அன்றைக்கி அவர் எப்படி கொடுத்தான்றதை என்னால் நேராக பார்க்க முடிஞ்சது. அவருடைய முடிவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு புதுமுகத்தை அந்த படத்தில், ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் போது அவர் எந்த ஒரு இதுவும் கேட்கல, யார் என்னன்னு கேட்டுக்கல. படம் தயாரிச்சிருக்காரு அப்படின்னு அந்த மேக்கப் அண்ட் ராஜு சொல்லியிருப்பாங்க. படத்தில் போட்டார். அன்று துவங்கிய அந்த நட்பு இன்று வரை நான் வந்து விஜயகாந்த் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நான் நினச்சிட்ருக்கேன். நான் இந்த 2 ஆண்டுகளாக அவரை சந்திக்க முயற்சி பண்ணி அவர் பார்க்க முடியலன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். கடைசியாக ஒரு 40 ஆண்டுகள் கலைப்பயணத்தில் பேசுனது ஞாபகம் இருக்குது. அவர் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப மெல்லிய குரலில் பேசிகிட்டு இருந்தார். அப்பயே வந்து பழைய நண்பரை பார்க்க முடியவில்லையே என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்துக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அன்பில் கூட மருத்துவமனைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா சரி குணமடைஞ்சிருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். இது ஒரு துக்க நாள்லேயே சொல்லலாம். எங்கள் பிரதம் கலை உலகத்துக்கு மட்டுமல்ல, அவரை பின்பற்றி அவரை நேசித்த பலருக்கு இது ஒரு துக்கமான நாள். இந்த நாளில் நான் வந்து சென்னையில் இல்லைன்றது மிகப்பெரிய வருத்தம் எனக்கு. நான் எப்படி இதை பகிர்ந்துக்கிறேன்னு தெரில. தொடர்ந்து வந்து அவருடைய குணங்களை பற்றி சொல்லணும். விஜயகாந்த் சார் வந்து எனக்கு தொடர்ந்து நிறைய படங்கள் வாய்ப்பு கொடுத்தார் எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகன், வளர்ந்து வருகின்ற ஒரு கதாநாயகிக்கு வாய்ப்பு தருவார்களா என்பது வந்து மிகவும் கடினம். நான் அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன தாய்மொழின்னு படத்தில் அவங்க பேனரில், அவருடைய பேனரில் ஒரு கதாநாயகனாக நடிக்க வச்சு அதில் ஒரு கௌரவ வேடம் ஏற்று நடித்தவர் விஜயகாந்த் அவர்கள். அந்த அளவுக்கு டீப் ரூட்டட் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், அது அவ்வளோ ஒரு நட்பு இந்த 2 பேர் பக்கம். அதில் நடிகர் சங்கத்தை அவருடன் பயணித்த காலங்களை நினைத்து பார்க்கின்றேன். அவருடைய ஆளுமை திறன் அதில் நான் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி எனக்கு கொடுத்த மரியாதை, அது வந்து பொதுச்செயலாளர்கிட்ட பேசிக்கோங்க, எந்த டிபார்ட்மெண்டலைசேஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி பொதுச்செயலாளர் நீங்கள் பேசிக்கோங்கன்னு சொல்லிடுவார். அவர் எடுக்க வேண்டிய முடியும் அவர் எடுப்பார், நான் எடுக்க வேண்டிய முடியும் என்னை எடுக்க விட்டுருவார். அது வந்து மறக்க முடியாத ஒரு கலை நிகழ்ச்சி வந்து விஜயகாந்த் தலைமையில் தான் அது நடக்க முடியும். அது நடந்துச்சுன்னா அதுக்கு அவர் தான் காரணம். நாங்களாம் அவர் கூட இருந்து பயணித்த சகாக்களாக இருந்திருக்காங்க. அவருடன் சேர்ந்து பணியாற்றியவர்களாக இருக்கலாம். நான் முடிவுகள், பிறரை அழைப்பது, எப்படி நடக்கணும், இதெல்லாம் சீரமைப்பு, அதை சீர்படுத்தி எங்களுக்கு கொடுத்தது விஜயகாந்த் அவர்கள். அவரை இழந்து தவிக்கின்ற ஒரு குடும்பத்தாருக்கும், தேமுதிகவின் உறுப்பினர்களுக்கும், தமிழக மக்களுக்கும், ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை, இரங்கலை என் சார்பாகவும், என் இயக்கத்தின் சார்பாகவும், என் குடும்பத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விஜயகாந்த் சார், நீங்கள் என்றும் அனைவரின் மனங்களில் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் மறையவில்லை, வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எடுத்துக்கொள்கின்றேன். இன்னைக்கு விஜயகாந்த் சார் அவருடைய இறப்பு செய்தியை கேட்டு தாங்க முடியாத லட்சக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒருத்தன். சார் கூட நான் வேலை செஞ்சுருக்கேன். அப்பந்திச்சா ஒரு ஓரமாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேலை செஞ்சுருக்கேன். அவரோட நடவடிக்கைகளை பார்த்துருக்கேன். இன்றைக்கி எல்லோரும் நல்ல மனிதர், நேர்மையானவர்னு எல்லாமே எதோ சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிற அத்தனை வார்த்தைக்கும் பொருத்தமானவர். ஒரு கேப்டன் அப்படின்னா அந்த கேப்டன்ற வார்த்தைக்கு 100% பொருத்தமானவர்னு விஜயகாந்த் சாரை சொல்லலாம். நாங்கள் தேனியில் இருக்கிறோம், போக முடியலை. நிறையா பெரிய செலவு பண்ணி இந்த செட்டு போட்டிருக்காங்க, நிறையா ஷூட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்காங்க, அதனால் போக முடியலை. அந்த இடத்துல இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். விஜயகாந்த் சார் குடும்பத்துக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். சாரோட குடும்பம் எப்போதுமே நல்லா இருக்கணும்.